பரணி ஆரம்பிக்கலாமா? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி, ஆரம்பிச்சிடலாமா அப்டேட்டோட? ஓகே. கருப்பு ஆல்பம் ட்ராக் லிஸ்ட்லாம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சர்ப்ரைஸ் ட்ராக்கும் இருக்குது, அது நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு வந்து ஆடியோ லான்ச் மதுரை சோலைமலை காலேஜில் நடக்குது. அப்புறம் காட்டாளன் ஆண்டனி வர்கீஸ் படம், அந்த படத்துலேருந்து புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 29 த ஃபிலிம் அதோட 4th சிங்கிள் பொல்லாத ஆசைகள், அது வந்துட்டு April 27 ரிலீஸ் ஆகுது ஷான் ரோல்டன் மியூசிக்கில். கரை படம் 5 days க்கு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு புக்கிங்ஸும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் ஏரியாவில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் லெனின் பாண்டியன் அந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் உன்னை நம்பி, அதுவுமே வந்துட்டு April 27 ரிலீஸ் ஆகுது இளையராஜா மியூசிக்கலில். அப்புறம் இரண்டு வானம் படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வெள்ளிச்சுடரு, அந்த சாங் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க திவ்ய மியூசிக்கில். சாங் நல்லா இருந்துச்சு, மெலடி சாங். அப்புறம் மலையாளம் ஃபிலிம் குஞ்சாக போபனோட உன்மாதம், அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் August 7 ரிலீஸ் ஆகுது. அருள்நிதியோட அருள்வான், அந்த படம் ஷூட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுவுமே வந்துட்டு சம்மர் ரிலீஸ்ன்னு தான் சொல்லியிருந்தாங்க, பார்ப்போம். அப்புறம் ஜெய்சூர்யாவோட ஆப்ரேஷன் ட்ரால், அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் கிறிஸ்மஸ் 2026 வருது. கரை ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்துச்சுல, அது வந்து விஜய் டிவியில் நாளைக்கு காலையில் 9:30க்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அர்ஜுன் நடிக்கிற பிளாஸ்ட், அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கன்னட ஃபிலிம் கேடி த டெவில், அந்த படத்தோட ட்ரெய்லருமே இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ கேட்டுச்சா? எல்லாம் கேட்டுச்சு பரணி, கரெக்டா கேட்டுச்சு. அப்டேட்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. கருப்பு நாளைக்கு வர ட்ராக்கு மாஸ் ட்ராக்கா இருந்துச்சுன்னா படத்துல லவ் ட்ராக்கே இருக்காது போலயே. மெய்யழகன் என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு வரப்போற ட்ராக் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஒரு லவ் ட்ராக்கா மட்டும் இல்லாம இருந்தா ஓகே. இப்ப லவ் ட்ராக் இல்லைன்னா படமே ஒரு மாதிரி கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிமா இருக்கும்னு தோணுது. எல்லாம் மோஸ்ட்லி அந்த ஃபர்ஸ்ட் சாங். அது வந்து நான் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அதுல அவங்க பேரே இல்ல, த்ரிஷா வந்து ஒரு கேரக்டர் ரோல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுதான் ப்ரோ, இப்போ அது நிறைய படத்துல வந்துட்டு சில இதுல லவ் ட்ராக் வைக்கணுமேனு ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம கண்டென்ட்டா போச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த காட் மோட் சாங்கை தாண்டி மற்ற சாங்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி மாண்டாஜ் சாங் மாதிரி தான் இருக்கு. அதுலயும் இந்த நாங்க 4 பேர் அந்த பாட்டு இல்லைன்ட்டாங்க. ஸோ அப்படின்றப்போ மற்ற 2 சாங் வந்துட்டு ஒரு மாதிரி மாண்டாஜ் சாங்கா தான் போகும் தோணுது. பார்ப்போம். ஆர்ஜே பாலாஜி தான் அந்த இதுல இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, 2 டான்ஸ் நம்பர் வந்து சூர்யானாக்கு இருக்கு அப்படின்ட்டு. காட் மோடும் ராத்ராசனும் வந்து இருக்கும். அது இல்லாம ஏதோ ஒரு ட்ராக் இருக்கு, பார்ப்போம். அதாவது அந்த இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் பூஸ்டா இருக்கும் படத்துக்கு, பார்ப்போம். நாளைக்கு ஆடியோ லான்ச்சே வந்து ஒரு அளவுக்கு படத்துக்கு ஹைப் கொடுத்துரும் தோணுது. இன்னொன்னு நாளைக்கு வெரப்பாவோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வரும் நாளைக்கு, அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு. சூப்பர். அண்ட் இது வேற லைவ் ஸ்ட்ரீம் இல்ல, இது டெலிகாஸ்ட் பார்ட்னர் வந்து ஜி தமிழ்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது May 1 இல்லைன்னா அந்த சண்டே அந்த மாதிரி வரும். எனக்கு தெரிஞ்சு May 7 தாங்க கரெக்டா. May 7 May 9 or 10 அதுதான் கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஏன்னா உங்களுக்கு ஆடியோ லான்ச் அந்த டைம்ல தான் பூஸ்ட் கொடுக்கணும் டிவியில. கரெக்டாக ஒரு 1 week பிஃபோர் ரிலீஸ், அப்போ தான் வந்து ஓரளவுக்கு ஹைப்பாக இருக்கும். ஆடியோ லான்ச் வரப்போ அந்த கிளிப்பிங்ஸ் வந்து ஹெச்டியில் போட்டுட்ருப்பாங்க, எல்லாம் ஷேர் பண்ணிருப்பாங்க. சும்மா பூஸ்டாக இருக்கும். May 1 எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஏர்லின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஏன்னா எப்பயுமே சன் டிவி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த படத்துக்கு 2 week முன்னாடி ஆடியோ லான்ச் வைப்பாங்க, 1 week பிஃபோர் கரெக்டாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, கரெக்டாக இருக்கும். அதுதான் வந்துட்டு தோணுது எனக்கு. May 10 அந்த டைம்ல வைக்கணும்னு தான் தோணுது, டெலிகாஸ்ட் பண்ணணும். என்ன பண்றாங்க அப்படின்ட்டு.
ஆனா நாளைக்கு பேடியோட இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ அது நாளைக்கு வராதான். இல்ல வேற டேட்டுக்கு புஷ் பண்றாங்க. ஆர்ஜே பாலாஜி பேட் இன்டர்வியூ வந்து நாளைக்கு வரதா இருந்துச்சு. ஆனா நாளைக்கு வராது. ஓகே ஓகே. இன்னொன்று, மே ஃபர்ஸ்ட் வீக் வந்துச்சுன்னு வைங்களேன், மே 4th வந்துட்டு ரிசல்ட்டு. ஸோ அதில் ஃபேட் அவுட் ஆயிரும் ப்ராபப்ளி, ஆடியோ லான்ச் டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா. அன்னைக்கு இருக்கும் ஹைப்பு, பட் 2 நாளில் வந்துட்டு அது இருக்காது. எனக்கு தெரிஞ்சு மே 9th or 10th தான் கரெக்டுன்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எனக்கும் அதான், படம் ரிலீஸுக்கு அந்த அந்த வீக் சண்டே டெலிகாஸ்ட் பண்ணாதான் கரெக்டா. இப்போ படம் 14th ரிலீஸ்னா அந்த 10 9 சண்டே வரும்ல, அந்த சண்டே பண்ணா கரெக்டா. எஸ், அதுதான் 9 சாட்டர்டே 10 சண்டே பார்ப்போம். பிரகாஷ் ப்ரோ, புக்கிங்ஸ் எப்போ ஓபன் ஆகுது கரெக்ட்? கரெக்ட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொன்னேனே. ஆயிருச்சா? ஃபுல் ஃப்ளெஷ்ட் அது மீன்ஸ் மேஜர் தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க சென்னையில். ஆனால் ஃபுல் ஃப்ளெஷ்டாக நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. பண்ணட்டும். நாளைக்கு பிரகாஷ் ப்ரோ போறாரா ஆடியோ லான்ச்சுக்கு? தெரியலையே, அவர் வந்துட்டு அந்த இல்லைங்க போலைங்க. நம்ம வந்து இந்த பாஸ் தான் கொடுத்தாங்க, அதெல்லாம் ஆனா விஐபி பாஸ் நிறைய பேர் போட்டுருந்தாங்க பிரகாஷ் ப்ரோ, கோல்டன் பாஸ். அது ஃபேன்ஸ் கிளப்ல கொடுக்குறாங்க. ஃபேன்ஸ் கிளப்ல கோல்டன் பாஸ் சொல்லி கொடுக்குறாங்க. ஃபேன்ஸ் கிளப்லயே நமக்கு இந்த பாஸ் இல்லைன்னா அங்க போயிட்டு வேஸ்ட். நமக்கு தனியா அந்த இல்லைன்னா அங்க போய் நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. போட்டு ஒவ்வொன்றையும் கஷ்டப்படணும், அது நமக்கு செட் ஆகாது. ஆடியோ லான்ச்ல போனா ஜாலியா ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கணும். நாளைக்கு நம்மால ஒருத்தர் போறாரு, போனா அப்டேட்லாம் கிடைக்கும் என்ன இது. எனக்கு பாட்டை ரிலீஸ் பண்ணா கேட்டு உட்காந்துருக்கலாம், நாளைக்கு பேசலாம், அவ்வளவுதான். ஏதோ அந்த இப்ப நடக்கிற ஆடியோ லான்ச் எல்லாம் ஆடியோ லான்ச் மட்டும் வச்சுட்டு எதையுமே ரிலீஸ் பண்ணாம தனித்தனியா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு கருப்பாச்சு அதை கரெக்டா ஆடியோ எல்லாம் ட்ராக் ரிலீஸ் பண்ணி விட்டா சாய் அபியங்கர் கான்சர்ட்டா மாறும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பிரகாஷ் ப்ரோ, அப்புறம் இதுல தந்தி டிவில போட்டிருந்தாங்க பாத்தீங்களா? ஜனநாயகன் வந்து சிபிஎஃப்சி இருந்து ரிப்ளை வந்து மண்டே வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. படம் டீமுக்கு தந்தி டிவில போட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் வந்துருங்க, புதன்கிழமைக்குள்ள அவங்க சர்டிஃபிகேட் கைக்கு வந்துருங்க. நினைச்சேன் புதன்கிழமை வந்துருக்க தான் நான் கேள்விப்பட்டேன். வெட்னஸ்டே ப்ராபப்ளி அது கிடைச்சிருச்சுன்னா உடனே ரிலீஸ் டேட் லாக் பண்ணிடுவாங்க. என்ன மேட்ச் இப்படி போகுது? போன மேட்ச் தான் 260 அதான் சொல்றேன், 263 அடிச்சாலும் அதையும் சேஸ் பண்றாங்க. என்னடா மனுஷன் கேகேஆருக்கு இருக்கும்போது இவ்வளவு பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணார்ல ஒரு டைம் போன சீசன். ஆனா உண்மையான கேப்டன்சி பயங்கரமா பண்றாங்க. அது இந்த வாட்டி அன்பீட்டனா இருக்கிறதுலாம் வந்து 6 மேட்ச் கண்டினியூஸா அன்பீட்டனா இருக்கிறது ரேர் தானே ஐபிஎல்ல. தொடர்ந்து ஜெயிக்கிறதுலாம் அது அப்ப இது 7வது மேட்ச். அப்ப இது ஆனா என்னன்னா ஒரு மேட்ச் தான் இதாயிருச்சுல, மழை வந்துருச்சு. ஒரு மேட்ச் அது மழைனால விட்டுருவோம். ஆடின எல்லா மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. ஆடின எல்லா மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தான். சரி பாப்போம், நெக்ஸ்ட் மேட்ச் யாரு கூட உங்களுக்கு? சிஎஸ்கே கூட மேட்ச் முடிஞ்சிச்சா உங்களுக்கு? ஆர்ஆர் கூட. ஓ சூப்பர், அவங்க செம்மையா இருக்காங்க, இப்ப விளாண்டுட்டு இருக்காங்க. அவங்க சூரியவன்சி ஒரு சைடு, ஜெய்ஸ்வால் ஒரு சைடு, த்ருவ் ஒரு சைடு, இவங்கெல்லாம் விட்டா அடுத்தது ரியான் பராக் எக்காவது மேஜிக்ங்கிற மாதிரி அதுவும் டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு. பரவாயில்ல. ராஜஸ்தான், பஞ்சாப், அப்புறம் இன்னும் ஆர்சிபி. இந்த வருஷம் ஆர்சிபி ஐயோ, அது பவுலிங் தான் நல்லா, பவுலிங் சூப்பரா ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க, அது நல்லா இருக்கு. பார்ப்போம், மேட்சே இந்த வருஷம் வித்தியாசமா இருக்கு, வெரைட்டி நிறைய இருக்கு. அதான் போட்டிருந்தாங்க இப்போ சூரியவன்சி செஞ்சுரியா. ஆனா 260 அடிச்சு, 260 அடிச்சு சேஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த இந்த வாட்டி பவுலர்ஸ்ல வர 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 பவுலர்ஸ் வந்து வெரைட்டிஸா எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுவும் 7 பால் இருக்கும்போதே சேஸ் பண்ணிட்டாங்க, கடைசி வரைக்கும் கூட போல. அததாங்க நான் என்னன்னா நெருங்கி கூட வரல. 8 பால் இருக்கும்போது 2 ரன் தேவை. யோ என்னையா பண்றீங்க? 8 பால் இருக்கும்போது 2 ரன் தான் தேவைன்னா என்ன அர்த்தங்கிற மாதிரி சீக்கிரம் முடிச்சப்பா. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் தான். சரி வெறி கொண்டு அந்த கேஎல் ராகுல் 100 அடிச்சதும் போச்சு,
அப்புறம் இன்னொரு பையன் வந்து நெருங்கி வந்தானே, அந்த பையன் யாரு? ஐயோ, யாரு அந்த டீம் கேள்றாள் கூட 100 நெருங்கி இருங்க வந்தானே? பாக்குறேன். நிதிஷ் ராணாவா? ஆமா, நிதிஷ் ராணா 91. அதான் மேட்சே இப்படி போகுது இப்போ ஈஸியா. இப்போ ஒருத்தர் சரி ரைட்டு, போட்டிருந்தாரு பிரகாஷ் பேக் ப்ரோ, டு கருப்பு வருவோம். சூரியவன்சிக்கு ஒரு 16 வயசு பொண்ணுனாலதான் அவரை வைபவ் ஸ்டாப் சூரியவன்ஷி. பண்ண முடியும் அப்படின்ட்டு. அவ்வளவுதான். இப்படிதான் கோலி பயங்கரமா இருக்கும் போதுதான் கோலியோட இது காரணம் சொல்லுவாங்க. கோலி பயங்கரமான அவர் எப்ப நான்வெஜ்ல இருந்து வெஜ்ஜுக்கு மாறினாரோ அப்பையில இருந்து ரெண்டு ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அப்பயும் பாருங்க, இப்ப இத்தனை இதுலயும் அவர் நிறைய இதுல ஃபார்மேட் ரிட்டையர் ஆயிட்டாரு. ரிட்டையர் ஆனாலும் பாத்துங்க, அந்த ஆரஞ்சு கேப்ல கோலி தான் ரெக்கார்டுங்கிற மாதிரி இப்ப இன்னும் போட்டி போட்டுட்டு பயங்கரமா பாருங்க. வைபவ் சூரியவன்சியோட போட்டி, ஜெய்ஸ்வாலோட போட்டி, இப்ப வந்து இன்னைக்கு வந்து கேஎல் ராகுல் ஆரஞ்சு கேப் வாங்கியாச்சு. திரும்ப அடுத்த மேட்ச்ல வந்து கோலி வாங்கிடுவோம் அப்படி. அந்த மாதிரி பயங்கரமா டஃப் கொடுக்கறது இருக்குல்ல. சரி ரைட், கருப்புக்கு வருவோம். நாளைக்கு யார் யாரு இங்க இருந்து ஆடி லான்ச்சுக்கு போறீங்க? என்கிட்ட பாஸ் இருக்கு, ஆனா நான் போல. விஷால் ப்ரோ போறாரா இல்லையான்னு தெரியல. விஷால் ப்ரோ தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாருங்க. விஷால் ப்ரோ சீக்கிரம் வரல. நமக்கு பாஸ் வந்துச்சுன்னா நம்ம ஸ்பெஷல் பாஸ் கூட்டு போயிருக்கலாம். இந்த பாஸ்ல வாங்கினா கொஞ்சம் இப்போ ஆடி லான்ச் என்ஜாய் பண்ண முடியாது. போயிட்டு ஆடி லான்ச்ல டார்ச்சர் ஒன்று நடக்கும். அந்த டார்ச்சர்லாம் வந்து ஸ்பெஷல் பாஸ் இருந்தா நீங்க என்ஜாய் பண்ணலாமே தவிர, இல்லைன்னா கொடூரமான ஒரு எப்பவுமே பெரும்பாலும் 99.99% ஆடி லான்ச் பூரா அந்த ஃபேன்ஸை கொடுமைப்படுத்துறது தான். பாக்குறது வெளியே இருந்து எடிட்ல பாக்குறது சூப்பரா இருக்கும், ஆனா உள்ள உட்காந்துருக்கதான் வழி தெரியுங்கிற மாதிரி இருக்கும். அதனால ஸ்பெஷல் பாஸ் எல்லாம் இல்லாம போனா வேஸ்ட் தான். இவர் எப்படி போறாருன்னு தெரியல சார் நாளைக்கு போறது. விஷால் ப்ரோ ஸ்பீக்கரே வரலையே இன்னும். நாளைக்கு கருண் போனா என்ன ஏதுன்ட்டு தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் போறாங்க. அதனால அந்த ஸ்பீச் எல்லாம் எதுவும் அங்க ரெக்கார்ட் பண்ணி அப்பவே அப்லோட் பண்ண முடியலனாலும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டு வந்து சொல்ல ஆள் இருக்கு. ஓகே. ஏன்னா டிவி டெலிகாஸ்ட் நான் தான் ஒண்ணு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அதனால பார்த்துட்டு வந்து அவங்க சொன்னா அது கிடைச்சிடும், அது என்னென்ன நடந்துச்சு. இல்ல என்னன்னா, இன்டோரோட அவுட்டோர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதுல வந்து என்னன்னா, இது அந்த அனிருத் கான்செப்ட்ஸ் பண்ணவங்க இதை பண்றாங்க போல. கொஞ்சம் சீம்லெஸ்ஸா ஹெல்த் இஷ்யூலாம் கொண்டு போய் முடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இது ஆஹ் எதுவும் குளறுபடி இல்லாம. இந்த கலாட்டால வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க சார், அந்த அரேஞ்ச் பண்றது, அது அந்த இதெல்லாம் நடக்கிறது அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆடியோ லான்ச் கிரவுண்டோட அவங்க தான் பார்ட்னர், டிஜிட்டல் பார்ட்னர் கலாட்டா. ஈவெண்ட் போற வரைக்கும் அவங்க கவர் பண்ணுவாங்க. அந்த ரெட் கார்பெட்டுமே அவங்க தான் கவர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா 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 அது ஆமா. ரெட் கார்பெட் வரைக்கும் கவர் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஆடியோ லான்ச் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் மேபி அந்த சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி ஏதாவது எடுத்து போடலாம்னு நினைக்கிறேன். அந்த போட்டோ போஸ்ட் பண்ணுவாங்க ப்ரோ, அந்த போட்டோஸ் போடுவாங்க. அதான் ப்ரோ, நம்ம இதுக்கு போறதுக்கு முன்னாடி வெளியே நின்று சும்மா ஸ்பீச் கொடுப்பாங்கல்ல, எப்படி என்ன இதுன்ட்டு அதெல்லாம் கரெக்டா கவர் பண்ணுவாங்க. எனக்கு அது எல்லாமே எந்த இஷ்யூ இல்லாம நல்லா நீட்டா முடிஞ்சாலே எனக்கு போதும். அதுதான் ப்ளே பண்றாங்க. ஏன்னா நம்ம சும்மாவே நோண்டுவாங்க, நம்ம இந்த மாதிரி சின்னதா குத்தி நல்லா பெருசா ஊதிடுவாங்க. அது மட்டும் தான் எனக்கு இது, மற்றபடி நல்லா நடக்கும். நேத்து அந்த ஓட்டிங் பூத்ல ஒரு போலீஸ் சல்யூட் அடிச்சார்ல, அதுக்கே ஒரு குரூப் எடுத்து போட்டு அதை அடிச்சிட்டு இருந்தாங்க. நாளைக்கு நல்லபடியா நடந்து முடியணும். எல்லாம் அந்த குரூப் தான், விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம். இன்னொன்னு பார்த்தேன், காலேஜ் இதுல வந்து நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒருத்தன் கிளம்புனான். பரவாயில்ல, இப்ப மக்கள் கொஞ்சம் தெரிஞ்சுட்டாங்க. கமெண்ட்ல முன்னாடி கமெண்ட்லயும் வெறி பிடிச்சி கடிப்பாங்க, இப்ப அது பண்றது இல்ல. பிரகாஷ் ப்ரோ,
இன்னைக்கு ஒருத்தர் கர ரிவ்யூன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுங்க. போட்டிருந்தாரு. அவர் பேர் சொல்லல திருச்சி நானு. திருச்சி பட் ஸ்ரீதர் தானே? திருச்சி ஸ்ரீதர் தியேட்டர் ஓனர் செக்ரட்டரி அப்படின்னு பயோல போட்டிருப்பாரு. ஆனா அவர் ஒரு தேட்டருக்குள்ள எந்த தியேட்டர் வச்சிருக்காங்களா? வச்சிருக்காருன்னு தெரியல. எந்த தியேட்டர் வச்சிருக்காருன்னு தெரியல. இல்ல ஏதோ ஃபாரின் சோர்ஸ்ல இருந்து அவருக்கு கிடைச்சதான் ரிப்போர்ட். இல்லங்க, ஆக்சுவலா படத்தோட ஃபைனல் மிக்சிங் முடியல. படத்தோட ஃபைனல் கட்டே அவங்க இன்னும் கொடுக்கல, சப்மிட் பண்ணல. இன்னைக்கு நைட்டு தான் அதை வந்து டோட்டலா சப்மிட் பண்ண போறாங்க அவங்க படத்துக்கே. ஆனா வந்து படம் பார்த்த மாதிரி ஃபாரின் சோர்ஸ்னு போட்டாங்க நிறைய பேரு. எனக்கு என்னன்னு புரியல. என்னமோ போங்க. ஆனா சென்சார் படம் நல்லா இருக்கு, ஆயிருச்சுல்ல பிரகாஷ் அவ்வளவுதான். ப்ரோ, உங்களுக்கு இப்போ சென்சார் நீங்க சர்டிபிகேட்லாம் வந்து இல்லங்க, படம் ஃபைனல் கவுட்டோட சென்சார் ஆகாதுங்க. ஃபைனல் வெர்ஷனோட அது வந்து மிக்சிங்லாம் இல்லாம ஒரு ரா எடிட்டோட போட்டு சென்சார் கன்ஃபார்ம். சென்சார் வெர்ஷனுங்கிறது படத்தை போட்டு காமிச்சு அந்த சர்டிபிகேட் வாங்கிடுறது. அதுக்கப்புறம் கலர் கூட இந்த கலரிங் ஒர்க்னு சொல்லுவாங்க. DI கலர், சவுண்ட் பண்றதா? எஃபெக்ட்ஸ், மிக்சிங், டிஏ எல்லாமே. ஆமா, ஆடியோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல இருந்து டிஐல இருந்து எல்லாமே அதுக்கப்புறம் ஃபைனல் மெருகேற்ற வேலை அப்படி நடக்கும். ஃபைனல் அவுட்புட் அப்பதான் ரெடி பண்ணுவாங்க. அது படம் இன்னைக்கு தான் வேலையே முடிஞ்சிருக்குதான். டோட்டலா இன்னைக்கு ரெடியா இருக்கான் படம். இன்னும் இப்போ ஓவர்சீஸ்க்குலாம் அனுப்பவே இல்லை படத்தை. இன்னைக்கு தான் ஓவர்சீஸ் சென்சார் ஆகும். எப்படிதான் இவங்க வந்து போடுறாங்களோ. ஆனா அவனால பெரும்பாலும் அவன் சொல்ற ரிப்போர்ட் சரியா இருக்கு அப்படிங்கறதுனால அத சரி ரைட் ஓகே போ அப்படின்னு விட்டுட்டு போற இல்ல மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். இவன் நிறைய வாட்டி படம் ஒழுங்கா வரது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்கான கூட்டம் வரல இவரே சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டா அது கொஞ்சம் அது மக்கள் மனசை பதிஞ்சுச்சுன்னா அதுவே ஒரு மூடு அங்க போய் பாக்குறவங்க அதாவது நல்லா இருந்தாலுமே அது கொஞ்சம் குறையா தான் இருக்கும். இல்ல அதான் கரெக்ட். இப்ப இப்படி எல்லாம் போடுறது எப்படி இன்ஃபுளுன்ஸ் ஆகும்னா இந்த மைண்ட் செட்லயே பார்ப்பாங்க. ஒரு செகண்ட் ஆஃப் இப்படிதான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அது நல்லாவே இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்கு என்ன இது அந்த மாதிரி ஒரு நம்மள ஒரு மாதிரி அது இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். இப்படி எல்லாம் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கரெக்ட். அது ஒரு என்ன சொல்ல, இப்படி பார்த்தா எல்ஐக்கே எத்தனையோ பேர் எல்ஐக்கே சுத்தமா நல்லா ஒர்க்கே ஆகாதுன்னு போட்டாங்களே. ஆனா நிறைய பேருக்கு அது அப்படிதானே மகன் இருந்துச்சு. எனக்கு ஒர்க் ஆச்சு, எனக்கு படம் டீசெண்டா இருந்துச்சு. பட் ஓவராலா வந்த ரிப்போர்ட்ஸ் அப்படிதானே. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு ட்வீட்டுக்கு இந்த துடிக்கிறீங்க. எல்ஐக்கேவை எல்லாரும் போட்டு கண்ட பண்ணாங்களே. ரிலீஸ்க்கு முன்னாடியா மாவீரன்? ஆமா ஆமா ஆமா, அது பீயிங் சிங்கிள்னு ஒரு ஐடி இருக்கு பரணி ப்ரோ. அந்த ஐடியில இந்த ப்ரீ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஒரு ரிலீஸ்க்கு ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி போடுவான். அவனோட ட்ராக் ரெக்கார்டு வந்து பயங்கரமா இருக்கும். 1-2 படம் தான் மிஸ் ஆயிருக்கு, மத்த எல்லாமே அவன் சொன்ன மாதிரிதான் அந்த படம் இருக்கும். அதனால அதை பார்த்துட்டு நிறைய பேர் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் எல்ஐகேக்கும் பிலோ ஆவரேஜ் தான் சொன்னான். அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் படத்தை போட்டு பார்த்துருக்காங்க. இது ஹீரோக்கே அந்த படத்து மேல நம்பிக்கை இல்லை, அவுட்புட் சரியில்லை, இப்படித்தானே நிறைய வந்துச்சு. இந்த ஸ்பெஷலே பேசியிருக்கோம். கரெக்ட் கரெக்ட். ஆனா எனக்குலாம் எல்லைக்கே ரொம்ப பிடிச்சது. 2 வாட்டி பார்த்தேன். நான் தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது ஒரு ஹாப்பி ஃபீலிங் தான் வந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியல. மேபி எனக்குமே எல்ஐகே டீசெண்டா இருந்துச்சு. எனக்கு டியூட விட பெட்டரா ஒர்க் ஆச்சு படமா, ஹோல் படமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்பேர் பண்ணா டியூட் தான் பெட்டரா இருக்கும். ஹோல் ஃபிலிமா பார்த்தா எனக்கு இது டியூடோட ஒரு ஸ்டெப் மேலதான் இருந்துச்சு எல்ஐகே. மேபி ரொம்ப பிரீச்சியா நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க போல. நீ அந்த குரூப்பால இல்ல ப்ரோ, நான் வந்து பார்த்த தியேட்டர்ல ஓவரால் ரெஸ்பான்ஸ் அவ்வளவு ஜாலியா எல்லாரும் பார்த்து எல்லாரும் நல்லா தான் இருந்தாங்க. ஆனா நான் வீட்டுக்கு வந்து ஈவினிங்கா வந்துட்டு நான் போன தியேட்டரோட பப்ளிக் ரிவ்யூ பார்த்தா எங்க ரோல இருந்தவங்களே அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆனா அவங்களே வேற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு என்ன புரியல இது. இன்டர்வல் வரும்போதெல்லாம் நான் இதுக்கு தண்ணி குடிக்கலான்னு வெளியே போகும்போது என் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த ஒருத்தர் வந்து பயங்கரமா யாருக்கும் ஃபோன் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. ஆனா வெளியே படம் முடிச்சுட்டு போகும்போது அப்படியே ஆப்போசிட்டா ரிவ்யூ சொன்னாரு. என்ன கதைன்னே புரியல. இல்ல எல்லாருமே அந்த ரிவ்யூ பண்ற எல்லா ஜென்ரல் ஆடியன்ஸுமே ரிவ்யூ பண்ற டோன்ல பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கும்போது ஜாலியா என்ஜாய் பண்றோம், என்டர்டைன்மெண்டா இருக்கும் அந்த மூட பாக்குறாங்க. நிறைய படம் அடிச்சு கல்வி குத்துவாங்க. அந்த படம் தான் எனக்கு பிடிக்கும். ஆனா ரிவ்யூ பண்ற மூட்ல எல்லாரும் வச்சு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பாக்குறதா நிறைய பேருக்கு அப்படி இருக்கும் சார். பரணி ப்ரோ, மைக்கேல் படத்துக்கு எனக்கு என்ன ரொம்ப சுமார்னு சொன்னீங்களா? நான் டீசென்ட்னு தான் சொன்னேன். ஓகே ஓகே. இல்ல ப்ளூ சட்டை ஜாக்கி சேகர்லாம் நல்லா இருக்குன்னு இருக்காங்க. இல்ல நான் டீசென்ட்னு தான் சொன்னேன் மாவீரன். ஆஹா ஓ ஹோல் லெவல் இல்ல, டீசென்டான படம் அப்படின்னு தான் சொன்னேன்.
அது ஜாக்கி எப்படின்னா சேகர்லாம் ஒரு படி மேல போயிட்டாரு, பயங்கரமா இருக்கு, பார்த்தே தீர வேண்டிய படம் அப்படின்ட்டாரு. யாரு? நம்ம ஸ்பேஸ்க்கு வருவார்ல ஜாக்கி சேகர். ஓகே, ஓகே. இல்ல எனக்கு அவரை பத்தி மைக்கேல் ஜாக்சன் அந்த பெருசா டீடைல்டா அவர் லைஃப் இதெல்லாம் தெரியாது. சாங்ஸ் தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனா இதுதான் அவர் லைஃப், இப்படிதான் வந்தாரு அப்படின்லாம் எனக்கு தெரியாது. நான் பாக்குறப்ப எனக்கு வந்துட்டு நல்லதை மட்டும் அவர் லைஃப்ல இருந்து எடுத்து ஒரு படமா பண்ணா எப்படி இருக்கும் அப்படிதான் வந்து இருந்துச்சு. ரொம்ப சேஃப் ப்ளே பண்ண மாதிரி தான் இருந்துச்சு ஸ்கிரீன் பிளே வைஸ். இல்ல ஆக்சுவலி அவரு அவரது அவரு நல்லவர் அடுத்ததெல்லாம் தான் பரணி ப்ரோ. அவருக்கு மேல நிறைய சார்ஜஸ் இருக்கு, ஆனா அதெல்லாம் எல்லாத்தையும் இல்ல இல்லன்னு அது தானே ப்ரூவ் ஆயிருக்கு. இல்லன்றாரு. இல்ல இல்லன்றாரு. மாவீரன், நான் படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து சொல்றாங்க. எனக்கு நான் பார்த்தேன்னு நிறைய கான்ட்ரவர்ஷியல் இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க. பரணி ஆனா எதுவுமே ப்ரூவ் ஆகல பரணி. அது அட, எல்லாமே ப்ரூவ். நான் என்ன ப்ரோ இல்ல ப்ரோ, சொல்றேன்னா, நான் அவர் படமா அந்த சொல்றேன். கேஸ்லாம் ரிசால்வ் ஆயிடுச்சு ப்ரோ. ஆனா வந்து அப்பவே அவர் வந்து காப்பிரைட் போட்டு வச்சிட்டாரு, ஏன் என்னோட இந்த லைஃப்ல வந்து யாரும் படம் எடுக்கக்கூடாது இந்த பார்ட் அப்படின்னு போட சொல்லி. முடியாது. அதனால வந்து ஷூட் பண்ணி திருப்பி ரீஷூட் பண்ணாங்க லாஸ்ட் தேர்ட் ஆக்ட் மட்டும். அதனாலதான் வந்து சமாட்டி அடிக்கிறாங்க போட்டாங்கலாம். வந்து இதெல்லாம் ஏன் சொல்லவே இல்லை, இதெல்லாம் நடந்தது தானே, அட்லீஸ்ட் நடந்தது நடந்த மாதிரியாவது காட்டியிருக்கலாம்ல. கேஸ் நடந்தது அதை மட்டுமாதிரி தான் காட்டியிருக்கலாம். அதெல்லாம் நிறுத்த அப்படியே பாதியிலே நிறுத்தின மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது. ஆனா என்ன தெரியுமா ப்ரோ, ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆமா ப்ரோ, அதான் ப்ரோ சாங்ஸ் எல்லாம் எப்படி அதாவது பெர்ஃபார்ம் பண்ணுது இப்போ படம் வந்து படம் சூப்பரா தாங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. படம் பெரிய கலெக்ஷன் பண்ணுங்க, பெரிய கலெக்ஷன் பண்ணும் ப்ரோ. இல்ல எனக்கு என்ன கேஸ் என்னன்னு கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இப்பவும் தெரியாது. நிறைய bro, கேஸ் நான் இருக்கு simple ஆ bro. சொல்றேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ 2-3 months முன்னாடி தான் எல்லாரும் அதிர்ச்சி ஆனாங்க. அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் லீக் ஆனப்போ குழந்தைங்களை அவர் போட்டு அடிக்கிற மாதிரி கிளிப்பு வைரல் ஆச்சு. அதுதான் ப்ரோ கேஸும் ஆச்சு அந்த டைம்ல. அது ஏதோ சைல்டு கேஸ் தான் ஆயிருக்கு, சைல்டு அபியூஸ் கேஸ் தான் அது வந்து. ஆனா பீடோஃபைல்னா பேசிட்டு இருப்பானுங்க பைத்தியக்காரங்க. ஆமா, ஆனா வந்து அது எதுவுமே ப்ரூவ் ஆகல, கேஸும் முடிஞ்சிருச்சு, இவர் மேல தப்பு இல்லன்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏங்க அவர் குழந்தைங்களுக்குன்னு அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் கட்டுறானுங்க. அவருக்கு குழந்தைங்களோட இருக்க ஆக்சுவலி இந்த படத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா நிறைய கிட்ஸ் கூட அவரு எப்படி அவர் கிட்ஸ் கூட நான் சொல்லிட்டு காட்டுறதுக்கு பிஹேவியர் வந்து காட்டுறதுக்கு கொஞ்சம் 2-3 சீன்ஸ் வச்சிருப்பாங்க. ரியல் லைஃப் எப்படி இருந்தோ ஸ்பெசிபிக் அவங்க தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்க. அவர் குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அவருக்கு. அதுதான் சொல்றேன், ரொம்ப சேஃப் ப்ளே பண்ண மாதிரி தான் எனக்கு. இது இப்ப நீங்க சொல்லிதான் இந்த விஷயம்லாம் எனக்கே தெரியும். ஷூட் பண்ணி திருப்பி ரீஷூட் பண்ணாங்க. அது வந்து அதெல்லாம் மாத்தணும்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் விஷால் ப்ரோ நீங்க பாத்துட்டீங்களா என்ன தலைவா? நீங்க படம் பாத்துட்டீங்களா? இல்ல தலைவா, பாக்கல தலைவா நானு. ஆக்சுவலி மைக்கேலுக்கும் அந்த சோனிக்குமே ஒரு பெரிய பஞ்சாயத்துலாம் நடந்தது, அதெல்லாம் இதுல காட்டல. அப்படியா? ஓகே. ஆமா, ப்ரோ பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டான். அவரோட இதுவே காட்டல ப்ரோ, அந்த ஆபரேஷன் அதுவே அதுக்கு முன்னாடி மெயின் அந்த ஸ்கின் சர்ஜரி அதுமே காட்டல. அதெல்லாம் காட்டல, அது நிறைய பண்ணார் ஸ்கின் சர்ஜரி, அவர் 1-2 பண்ணல. இல்ல அது ஸ்கின் சர்ஜரிக்கு தான் டீஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவருக்கு வந்து அந்த மேக்கப் போடுறது, கையில வர்றது, ஒரு டைலாக் ஒரு டெர்மட்டால் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி அது சைடு எஃபெக்ட்னாலதான் அவருக்கு அப்படி ஆகும் மருந்து. அதெல்லாம் காட்டிருக்கலாம் என்னவோ, அதெல்லாம் இல்லாம என்ன மைக்கேல் பயோபிக்னு தெரியல. அதுதான் மெயின். அதுதான் வந்து அந்த டைம்ல ஒரு ரெவல்யூஷன் மாதிரி இருந்தது, அது காட்டிருக்கலாம். இல்ல பரணி பொலிட்டிக்கலா இந்த படம் எப்படி இருக்கு? ஏன்னா அவர் நிறைய பண்ணிருக்காரு, பிளாக் பீப்புளுக்காக நிறைய பாட்டு பாடினது, நிறைய விஷயம் பண்ணிருக்காரு. அதெல்லாம் இருக்கா? இல்ல ஒரு சீன்ல இருந்துச்சு, நான் அதை பார்த்தேன். அந்த டைம்ல ரொம்ப ரெவல்யூஷனரி ப்ரோ. வெறும் பாட்டு மட்டும் நம்ம பார்த்துட்டு கடந்த முடியாது, லிரிக்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் இதுல தெரியல என்ன காட்டியிருக்காங்க. பொஹிமியன் ராப்சோடியே கொஞ்சம் அப்படி இல்ல ஓரளவுக்கு சைட்ல என்ன சொல்ல, இந்த டாக்குமெண்ட்ரி ஃபீல் மாதிரி தான் எனக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால வந்துட்டு நீங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும். பரணி ப்ரோ, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், ஹார்ட் கோர் மைக்கேல் ஜாக்சன் கண்ணி. அவன் வந்து ஆக்சுவலா நேத்து பாத்துட்டான், என்னையும் கூப்பிட்டான், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வளர்க்க டைமா கூப்பிட்டான். நான் போல, எனக்கு இந்த மாதிரி படம் எல்லாம் செட் ஆகாது, நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆனா அவன் பார்த்துட்டு வந்துட்டு ஓவரா அப்படி பயங்கரமா இருக்குன்னு அப்படி இப்படின்னு கூவிட்டு இருந்தான். இன்னொரு தடவை கவுண்ட் ஏதோ போறான் போல, அவனுக்கு ரொம்ப பிடிச்சுங்கிற மாதிரி அந்த இது சொன்னான் படம். இல்ல ப்ரோ, மைக்கேல் ஜாக்சன் ஃபேன்ஸ் அந்த பாட்டு எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் இது ஒரு ட்ரீட். ஏன்னா கான்செப்ட் தான் இது. ஆமா ஆமா ஆமா, கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டெய்லர் ஸ்விஃப்ட் ஏதோ ஒரு கான்செப்ட் மாதிரி விட்டு நிறைய கேர்ள்ஸ் தான் போய் என்ஜாய் பண்ணாங்க. டாக்குமெண்ட்ரியே படமா விட்டாங்க. அது படமாவே வந்தது ப்ரோ. இங்கே தமிழ்நாட்டிலே சூப்பரா ஹவுஸ்ஃபுல்லா ஓடும் ப்ரோ, அந்த மாதிரி கான்செப்ட் மூவி எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா. டெய்லர் ஸ்விஃப்ட் கான்செப்ட் மூவி ரிலீஸ் பண்ணி இங்கே சூப்பரா ஓடுச்சுங்க.
அதான் அதெல்லாம் சொல்றேன். அதே மறந்துட்டாங்க. மாதிரி மைக்கேல் ஜாக்சன் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட், என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம் அவங்கள. ஏன்னா அவர் ரைஸ் வரைக்கும் காட்டும் போது பாட்டு கான்செப்ட்லாம் சூப்பரா இது பண்ணி பக்காவா பண்ணியிருந்தாங்க. அந்த ஆனா பையன் நிறைய பழைய ஆளுங்க ரெப்ளிகாவா எல்லாம் இருந்தான். போவாங்கன்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இப்ப இருக்கிறவங்க எல்லாம் சும்மா பிடிஎஸ் அது இதுன்னு கொஞ்சம் பழைய பீஸ் எல்லாம் போகுது தேட்டருக்கு. அதெல்லாம் நான் பார்த்தேன். எங்க அப்பா எல்லாம் நாளைக்கு போறாரு, வணக்கம்டா மாப்பிள்ளன்ட்டு கிளம்புறாரு. So, இல்ல ப்ரோ, நிறைய பழைய மைக்கேல் ஆட்கள் ஜாக்சன் எல்லாம் வந்து பார்க்கலாம். நம்ம எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டே நிறைய இடத்துல ஃபேமஸ். அவரு இந்த இடம் அப்படிலாம் கிடையாது. இல்ல ஜாக்கி ஜான் எப்படி குளோபல் ஐகான். ஃபேமஸோ மைக்கேல் ஜாக்சன் ஈக்குவல். ப்ரோ எங்க இல்ல இல்ல எங்க ஊர்ல ஊர் சைடு இருக்கிற ஐ மீன் ரொம்ப சென்டர் தேட்டரு அங்கெல்லாம் ஹவுஸ்ஃபுல் இல்லைனாலும் ஒரு டீசென்ட் கிரௌடு வருது மைக்கேலுக்கு. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. எங்கடா இங்கெல்லாம் யாரா அப்படின்ட்டு தான் இருக்கு. இத்தனைக்கும் டப்பிங்கே கூட இல்ல ப்ரோ, வெறும் இங்கிலீஷ், ஸ்ட்ரைட் இங்கிலீஷ்ல ரிலீஸ். கரெக்ட், சப்டைட்டிலோட தான் ஓடுது அந்த படம். இத்தனைக்கும் தமிழ் டப் கூட இல்ல, இங்கிலீஷ்ல ஓடுற படம். இப்போ யாரோ சொன்னாங்களே சோனியோட அவருக்கு பெரிய பஞ்சாயத்து போச்சுன்னு. அது அவர் இறந்ததுக்கு அப்புறம் சோனி வந்து மொத்தமா அந்த ரைட்ஸ் எல்லாம் வாங்கி அவன் தான் ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்சான். கடைசியில் தோத்துட்டாரான் சோனி கூட சண்டை போட்டு. ஆக்சுவலி நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா ஒருத்தர், அவர் மேனேஜரா ஒருத்தர் வந்து அவங்க அப்பாவை ஃபயர் பண்ணுவார்ல, பாத்தீங்களா நீங்க? பிராங்கா அவர் தான் இந்த படத்துல ஒரு ப்ரொடியூசரா இருந்தாரு. ஆனா அவர் இல்ல நேம் இல்ல, ஆக்சுவலி வந்து அவர் தான் வந்து கடைசியா சோனிக்கு வந்து எடுத்து முடிச்சு கொடுத்துருவாரு. அவர் வந்து இங்க கொஞ்சம் பாலிஷ், ஆக்சுவலி எல்லாருமே எங்க அப்பாவை தவிர்த்து மத்த எல்லாருமே கொஞ்சம் பாலிஷா காட்டிட்டாங்க. ஆனா அந்த பேங்கை தான் கடைசியில வந்து ஓகே இறந்த பிறகு ஓகே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு சோனி கொடுத்தது அவர் தான் மேஜர் ரோல் பிளே பண்ணார். அவர்லாம் வந்து கொஞ்சம் நல்ல பாசிட்டிவாவே ஒயிட் கேரக்டராகவே காமிச்சிட்டாங்க. ஐயா மொத்தமா ஏங்க படம் பார்க்கலாமா படம் பார்க்க இருக்காங்க, வேணாம்? பாருங்க படம் பாருங்க இருக்காம சுரேந்தர் இருக்கு. சுரேந்தர் பாருங்க. பாருங்க ப்ரோ, நல்லா தான் இருக்கும். இல்ல சில பாருங்க பேர் இல்லைன்னா எல்லாரும் எதிர்பார்க்கிற சொல்ற அளவுக்கு இல்ல. கம்ப்ளைண்ட் என்னன்னா அவங்க ரியல் லைஃப்ல இருக்கிறத படமா எடுக்கிறப்ப நல்ல விஷயங்களை மட்டும் எல்லாரையும் நல்லவங்களா காட்டி ஒரு படமா எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். பரணி அதான் பார்ட் 2 இருக்கா என்ன இதுக்கு? பார்ட் 2 இருக்கு, ஆமா 2028ல ரிலீஸ் ஆகுது விஷால். அப்பா ஓகே ஓகே ஓகே. ஏன்னா 2 மணி நேரம் தான் டியூரேஷன். என்னத்த ஓகே ஓகே. அந்த படத்தோட பேரு மைக்கேல் ஜாக்சன். எஸ் ஆமா. ஆக்சுவலி இந்த படத்துக்கு இங்க எனக்கு மைக்கேல் அந்த ஜாக்சன், ஸ்கின் மைக்கேல் தி ரைஸ் ஸ்கின் சர்ஜரி தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ஆமாங்க, அது பார்ட்ல. ரொம்ப முக்கியமான இதுங்க அவரோட கண்டிப்பா காட்டுவாங்க. career-ல. அது கான்ட்ரவர்ஷியல் ப்ரோ, அதுக்கு நிறைய ரீசன் சொல்லுவாங்க ப்ரோ அப்பத்துல இருந்து. ஓ கேர்ள் ஃப்ரெண்ட் அவர் வந்து உண்மையா லவ் தெரியல நமக்கு. இல்ல அப்போ ஒரு செம்ம கான்ட்ரவர்சி போயிட்டு லவ் பண்ணி லவ் ஃபெயிலியர்னால தான் அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இன்னொரு லவ் பண்ண பொண்ணு கான்ட்ரவர்சி என்னன்னா இறந்துருச்சு, அந்த இறந்த பொண்ணோட ஸ்கின்லாம் ஒரு கதை ஸ்கின் அந்த மாதிரிலாம் ஓடுவாங்க. சிரிப்பா இருக்கும். அதெல்லாம் அண்டர்டேக்கருக்கு சொல்ற தியரிஸ். பட் ரியலா அப்போ போனது என்னன்னா தான் ஒரு பிளாக்கா இருக்கிறத அவரே வந்து இதா பாக்குறாரு, அதனால சர்ஜரி அப்படி பண்ணிட்டாரு. பார்க்க வச்சுட்டாங்க. அதான் பிளாக்கா இருக்கிறது எந்த ஆப்பர்ச்சுனிட்டியோ வந்து பெருசா நம்மள இது பண்ண மாட்டாங்க அப்படிலாம் சொல்லி இவ்வளவு ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா பிளாக் பீப்புள்ஸ்னால இது வந்துட்டு இந்த இப்ப நான் சொன்ன தியரி ரொம்ப பரவலான தியரி. ஏன்னா அவரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண கொஞ்சம் ஃபீமேல் பொண்ணு மாதிரி இருப்பார் தெரியுமா அவர் பார்க்க. இல்ல ப்ரோ, ஆனா அவர் வச்சது ஸ்கின் வந்து லேடிஸோட ஸ்கின் தான் ப்ரோ. ஆனா அது அவங்களோட லவ்வர்ல. ஓ ஓகே தெரியல. இப்ப அதெல்லாம் சொல்லுவானுங்களா? விஷால் ப்ரோ நாளைக்கு என்ன போறீங்களா? இல்லங்க தெரியல. கருண் ஏதோ சொன்னான். ஜாக்கி சேகரோட ரிவ்யூ பார்த்துட்டு தான் நானே போலாமான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்தேன். போயிட்டு வந்தீங்களா இல்லையாமா வீரன், அதை சொல்லுங்க. இல்ல நான் ரிவ்யூவே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். நீங்க செல்ஃபி ரிவ்யூ கார்த்தியோடது பாருங்க ப்ரோ, ரிவ்யூ செம்ம கரெக்டா சொல்லியிருக்காரு. அவர் போட்டாரா? ஓகே. கருண் ஏதோ கோல்டு பாஸ் கேட்டு வச்சிருக்காங்க உங்களுக்காக தான். என்கிட்ட டிஎம்ல சொன்னான் அப்படியே கொஞ்ச நேரம் முன்னாடி. ஆமா அது கன்ஃபார்மா? இல்ல கேட்டு வச்சிருக்கேன்னு சொன்னா அது கன்ஃபார்மா இல்லையான்னு தெரியல. என்கிட்ட டிஎம்ல சொன்னான். நம்ப முடியாத தலைவா. ஆமா அவங்களுக்கு எல்லாம் இது பண்ணிருப்பாங்கல்ல டீமுக்குள்ள. தெரியல. கேக்குதா? கேக்குது. நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் ட்ராக் வேற இருக்கான் படத்துல. பெர்ரப்பா எக்ஸ்டெண்டட் வருது இல்ல நாளைக்கு. விஷால் போயிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கரை எதுல டெலிகாஸ்ட் பண்றாங்களா ப்ரோ? கரையோட விஜய் டிவி 9:30 நாளைக்கு. காலையில 9:30 ஹாட் ஸ்டார்ல எப்ப போடுவாங்க அப்போ? அது முடிஞ்ச உடனே அப்லோட் ஆயிரும் ப்ரோ அந்த ஈவென்ட். இன்னைக்கு ஆயிடுமா? பரணி இந்த மோகன்லால் மம்முட்டி இன்டர்வியூ சப்டைட்டிலோட வரலையா? சை பாக்கலாம்னு மலையாளத்துல பேசுறேன். சப்டைட்டில் இருக்கான்னு தெரியல. பரணி ப்ரோ இங்க கேரளால புக்கிங் ஓபன் ஆயிருச்சா பேட்ரியாட்டுக்கு? இல்ல இன்னும் ஓபன் ஆகல. டைம் சொல்லி தான் புக்கிங் ஓபன் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் பண்ணாங்க ப்ரோ. உங்க ஊர்ல எல்லாம் சென்சார் வாங்குனதுக்கு அப்புறம் தான் ஓபன் பண்ணுவாங்களா இல்ல சீக்கிரமா ஓபன் பண்றாங்களா ப்ரோ? சென்சார் வாங்கிட்டு தாங்க ஓபன் பண்ணுவாங்க. ஏன்
இல்ல கேக்குறேன். இல்ல சென்சார்லாம் 2 நாள் முன்னாடி தானே ஏங்க வாங்குறாங்க. அவரே அதனால கேக்குறேன். தமிழ்காரருங்க, தமிழ்நாடு அவரு. அப்படி இல்ல அவங்க ஊரு. சரி விடுங்க. என்ன அவங்க ஊரா விஷால் அது? எனக்கு அப்படிதான் என்னங்க விஷால் நீங்க கேட்கறப்ப நல்லா இருக்குன்றீங்களா? இருக்கும். இல்ல இதெல்லாம் கேட்டுட்டு பரணி ப்ரோ வந்து இதுல அந்த பிரபாஸ் ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லுவார்ல, என்னடா ஆந்திரா தமிழ்நாடு என்னதான் அந்த மாதிரி வருவாரு. ஏங்க அது தமிழ் டப்பிங்கா இல்ல ஒரிஜினல் டைலாக்? ஒரிஜினல் டைலாக் தானே அது. ஒரிஜினல் தான் அது. அந்த படம் பைலிங்குவல்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் பைலிங்குவலா ப்ரோ. வில்லன் வந்து தமிழ் ஆள் மாதிரி காட்டுவாங்க. லாரன்ஸ் படம் நினைக்கிறேன். அது ஒரே ஒரு சீன் மட்டும் பேசுவார் அவரு. லாரன்ஸ் டைரக்ஷன்ல அந்த படம் எங்க ஊர்ல தான் ப்ரோ ஷூட்டிங் எடுத்தாங்க, பொள்ளாச்சியில எடுத்தாங்க. பிரபாஸ் கூட சொல்லி இருப்பாரு அதை பத்தி ஒரு இன்டர்வியூல. ரெபலா படம் பேர் மறந்துருச்சு, என்ன படம்? இல்ல ரெபல் இல்ல, வேற படம் அது. த்ரிஷா எல்லாம் இருப்பாங்க. ரெபல்ல வந்து தமன்னா இருப்பாங்க, இதுல த்ரிஷா அந்த படத்துல. ஓகே மெய்யழகன். அதுல யாரு பொன்னம்பலமா யாருன்னு தெரியல. பொன்னம்பலம் தான் கரெக்ட். இவரு டைலாக் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதை சொல்லுவாரு, டேய் தெலுங்கு நாயன். அதான் என்னடா மொழி போர் உண்டு பண்ணிடுறீங்க போலன்ற மாதிரி இருந்துச்சு அது சீன் பார்க்கும்போது. எனக்கு கரை வந்து ஹாட் ஸ்டார்ல வருமானு எனக்கு தெரியல. அது டிஜிட்டல் ரைட்ஸ் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ். ஸோ இந்த ஆடியோ லான்ச்லாம் நெட்ஃபிளிக்ஸ்ல போட மாட்டாங்க பாருங்க ப்ரோ, ஹாட் ஸ்டார்ல தான் வரும். இருங்க சொல்ல விடுங்க. ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நிறைய இது வந்துட்டு ஹாட் ஸ்டார்ல வரும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா சில இது அது சேட்டலைட்ல டிவில மட்டும்தான் வரும், விஜய் டிவில மட்டும்தான் வரும், ஹாட் ஸ்டார்ல வராது. நாளைக்கு வருமா வராதான்னு எனக்கு தெரியல. இல்ல ப்ரோ, இப்ப யூடியூப்னா வந்து வேல்ஸோட ஓன் யூடியூப் சேனலே வச்சிருக்காங்க. அதுல கிளிப்பா கூட விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல அது பிரச்சனை இல்ல. விட்டுருவாங்க. ஆனா வந்து டிஜிட்டல் எதுனா ஒண்ணு வைத்து கொடுத்துன்னு ஆகணும். ஏன்னா விஜய் டிவில போடுறாங்க. கரையை வச்சு பயங்கரமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சாரி டு இன்டரப்ட் ப்ரோ, நீங்க பேசுங்க. பரவாயில்ல பேசுங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஏன் என்ன ஆச்சுன்னு தெரியல. இல்ல என்ன ஆயிடுச்சு, கரை வந்து வேல்ஸ்ல போட்ட ட்ரெய்லர் ரீச்சை விட பிவிஆர் சேனல்ல போட்ட ரீச் பயங்கரமா இருந்தது. அந்த இடத்துல என்ன பண்ணிட்டானுங்க, பிவிஆர்ல போட்டதை டவுன் பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க. ஆமா ஏன்னா ட்ரெண்டிங்லேயே பிவிஆரோட இதுதான் ட்ரெண்டிங்ல இருந்தது. எது இந்த எண்ட் ரீச் அவங்க அதான் சொல்றேன், கரையை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் நல்லா. ஆமா ப்ரோ, தனுஷ் ஃபேன்ஸே நிறைய பேர் அதை இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா வேற சேனல்லையாச்சும் போடுங்க, இதுல ரீச்சே கிடைக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு. இல்ல அது கரெக்ட். பட் மத்த சேனல்ல பிவிஆர் போடுறான், இல்ல சோனி ஏதாவது போடுறான்னா வியூஸ் நல்லா போகுதுன்னா படத்துக்கு ரீச் தானே பார்க்கணும். சேனல் என்னோட சேனலை விட அந்த சேனல் எப்படி போகலான்ட்டு ஆக்சுவலா தனுஷ் ஃபேன்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பிவிஆரோடது நல்லா ரீச் ஆகுது, அதையாச்சும் ஏதாவது பூஸ்ட் பண்ணுங்க. பார்த்தா அதை தூக்கிட்டாங்க மொத்தமாவே அந்த பிவிஆர் சேனல்ல இருந்து. ஐயோ இப்படிலாம் பண்ணக்கூடாது. பட் ஆஃப்லைன் ப்ரொமோஷன் ஓரளவுக்கு நல்லா தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ப்ரோசோன் மால்ல கோயம்புத்தூர்ல நல்லா பெருசா பண்றாங்க. கோயம்புத்தூர்ல அவுட்டோர் மாதிரி இருந்துச்சு ப்ரோசோன் மால். ரவிக்குமார் அவங்களோட இன்டர்வியூலாம் நல்லா போகுது. இட்லி கடைக்கும் அங்கதான் பண்ணாங்க ப்ரோசோன் மால்ல. அது சரியான ஈவெண்ட். இட்லி கடைக்கு ப்ரோசோன் மால்ல பண்ணது ரொம்ப பெருசா, நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த டைம்ல. அந்த மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. இதுக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல. லைவ் போடணும் ப்ரோ. அது வந்து அதையுமே லைவ் கொடுக்காம பண்றதெல்லாம் வந்துட்டு அது ரீச் இருக்காது. எப்பவுமே வந்துட்டு ஓப்பன் ஈவெண்ட்னு வச்சுட்டாலே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே நேருல வச்சாங்கன்னா அது வந்து சேட்டலைட் வந்து ஒரு டிவி வாங்குறாங்க, ரைட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னும் போது அது பரவாயில்ல. பட் ஆனால் மால் ஈவெண்ட்லாம் லைவ் கண்டிப்பா போட்டே ஆகணும். அதையுமே ஏன் லைவ் கொடுக்கல அப்படின்றது வந்துட்டு அது அவங்களுக்கு தானே வந்து ஒரு இது டவுன் ஆகும். வாரணாசிலாம் அவ்வளவு செலவு பண்ணி பண்றாங்க, அவங்களே லைவ் தராங்க ப்ரோ. அதான் சொல்றேன், இப்போ லைவ் வந்துட்டு இப்போ ஒரு சேனலுக்குன்னு கொடுக்கும்போது அது ஆஃப்டர் போஸ்ட் ரிலீஸ் தான் வந்து அதுல அவங்க அப்படியும் பிசினஸா பார்ப்பாங்கன்னு வச்சுங்களேன். இது எல்லாமே பிசினஸ் தான். பட் ஆனா வந்து இது சேம் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மால் ஈவெண்ட், ஓப்பன் ஈவெண்ட்லாம் வந்துட்டு கொஞ்சமாச்சும் ஒரு விசிபிலிட்டி கொடுக்கணும். ஒரு அந்த ஒரு இது வந்துட்டு இன்னைக்கு அவங்க பண்ணல. ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ண லைவ் வரும்ன்ட்டு. பட் ஆனா லைவ் வரல. பட் ஆனா கருப்புக்கு லைவ் வரும் நாளைக்கு. அது வந்து வாங்கியிருக்கு. அதுவும் வராதா? எப்படி வரும்? ஏன் சுகுமார் ப்ரோ நீங்க அது ஜி5 அது வந்துட்டு டிவில தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, லைவ் வராது. நம்ம இந்த ஃபேன்ஸ் வீடியோ எடுத்து போறதோட சரி, ஆஃபிஷியல் லைவ் வராது. எதுக்கு? கருப்பு கருப்பு ஆமா.
கருப்பு வந்துட்டு ஃபேன்ஸ் வீடியோ எடுத்து போட்டாலுமே எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைக் வரும்னு நினைக்கிறேன் ஜி டீம்ல இருந்து. ஏன்னா அது Z5 ஸ்ட்ரைக் கொடுப்பாங்களா என்ன? எனக்கு டவுட். தெரியல. இல்லையே அப்படி பார்த்தா ஜனநாயகனுக்கு இன்ஸ்டாகிராம் லைவே போட்டு விட்டாங்களே ப்ரோ, அதெல்லாம் ஓடுச்சு, நல்லாவே போச்சு. இல்ல அதுவும் ஜி தமிழ் தானே. Z5 காப்பிரைட் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. சன் டிவி மட்டும்தான் காப்பிரைட்ல நம்பர் 1. இப்ப கரால நீங்க போட்டீங்கன்னா காப்பிரைட்ஸ் ஹெவியா வரும். நாளைக்கு ஏதாவது வரும், வெயிட் பண்ணலாம். நம்ம ஸ்பேஸ் நாளைக்கு நடக்கிற டைம்லயே மோஸ்ட்லி அங்க நடக்கிற அந்த இதெல்லாம் டெக்ஸ்டா போடுவாங்க, அதுக்கெல்லாம் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியாது. அப்டேட் வரும், அப்டேட்லாம் வரும். இப்ப லைவ் ஸ்பீச் எல்லாம் வரும். இப்ப லைவா வந்து ஒரு வீடியோவா போய் அது ரீச் ஆகுறது வந்து நல்ல ரீச் இருக்கும், விசிபிலிட்டி கிடைக்கும்ல, அது வந்து குறையும். இப்போ சரி ஓகே, இப்போ கரா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், ட்ரைலர் லான்ச் அண்ட் ஆடியோ லான்ச் பண்ணிட்டாங்க, அது லைவ் கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு செகண்ட் ஈவெண்ட் தான், ஒரு கோயம்புத்தூர்ல வைக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு லைவ் கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்கலன்னு தெரியல. இல்ல எனக்கு என்ன டவுட்னா, இப்ப இவங்க வந்து இன்டர்னலா ரெக்கார்ட் பண்ணி அவங்க சேனல்ல போடுறதுக்காக மத்த மீடியாஸ் எதுவும் இன்வைட் பண்ணலையா? இல்ல மீடியாஸ் இன்வைட் பண்ணி ரெக்கார்டிங் எதுவும் மீடியாஸ் வந்து ரெட் கார்பெட் வரையும் தான் வந்து அலௌடு பரணி, அது வரையும் தான் எடுப்பாங்க. இல்லையா? அதாவது ஆமா, அங்கேயுமே வந்து அந்த மாதிரி தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ வந்து அதுவுமே வந்து கண்ட்ரோல்டான ஒரு இதுதான், லைவ் வந்து கொடுக்கல. இப்போ இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 10 மீடியா, ஒரு மெயினான ஒரு 10 மீடியாஸ் இன்வைட் பண்ணாங்கன்னா அந்த 10 மீடியாஸ்க்கு லைவ் அவங்க கண்டிப்பா கேட்பாங்க, லைவ் இல்லாம வந்து வரமாட்டாங்க. பட் இது ரெட் கார்பெட் வரையும்ன்றனால ஜஸ்ட் என்ட்ரி வீடியோஸ் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க இது வரையும் பாக்குறது எல்லாமே. ஜிவி பிரகாஷ் பிஎன் வுட்ஸ் போட்டிருப்பாங்க, ஜிவி பிரகாஷ் என்ட்ரி ஆனது, தனுஷ் என்ட்ரி ஆனது, விக்னேஷ் ராஜா என்ட்ரி ஆனது, ஜெயராம் என்ட்ரி ஆனது, இந்த மாதிரி வந்து வெறும் வந்து என்ட்ரி ரெட் கார்பெட் வரையும் தான் அலௌடு, அவங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ண முடியும். கரெக்ட் சுகுமார். நாளைக்கு கருப்புக்குமே கலாட்டா வந்து ரெட் கார்பெட் மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க, அந்த அதுக்கு மேல அதை தாண்டி உள்ள வராது. ஒரு நிமிஷம், இப்பதான் அந்த வீடியோ பார்த்தேன், அது அவுட்டோர்ல நடக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதா? ப்ரோசோன் மால்ல வந்துட்டு பேக் சைடு அவுட்டோர்னா நடந்துச்சு, அதேதான், அதே இடத்துல அதே மாலோட ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பாருங்க, எல்லா மால்லயுமே இருக்கும். இப்ப நம்ம இப்போ சென்னை மால் எடுத்துக்கிட்டனாலுமே மாலோட சைட் ஸ்பேஸ்ல ஒரு செட்டு மாதிரி போட்டு அந்த செட்ல வந்துட்டு ஒரு மினிமல் கிரௌடு வருவாங்க, ஒரு 150-200 ரேஞ்சில் ஒரு கிரௌடு ஆக்குப்பைடா அந்த அந்த ஒரு இதுல பண்றது இது. ஆனா கண்டிப்பா தனுஷ் ஃபேன்ஸ் வேல்ஸ் அடிக்கிறதுல தப்பே இல்லை. இது லூலு மால்ல, ஆக்சுவலி லூலு மால்ல வந்து ரெட்ரோ கேலா வச்சுமா நிறைய பேர் வந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு தெரியல. அந்த இது வந்து ஜாஸ்தி அதான் ரெக்கார்ட்லாம் சொல்லிட்டு, அந்த மாதிரி இங்க எதுவும் மால் பெருசா இருந்தா கூட அங்க சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவும் அமையல. சொல்றேன் ப்ரோ, நீங்க கொச்சி போனீங்கன்னா லுலு மாலும் சரி, ஃபோரம் மாலும் சரி, எந்த ஈவெண்ட்னாலும் கண்டிப்பா வந்து கிரௌட் வரும், அது செம்மையா ஒரு முரட்டு. பரணி ப்ரோ, இப்போ இன்னைக்கு கரை ஈவெண்ட் நடக்குது இல்ல, ப்ரோசோன் மால், அது ஆக்சுவலா வந்து ரொம்ப அதோட அவுட்டர் ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசு. நான் நிறைய தடவை ப்ரோசோன் மால் போயிருக்கேன், அதனால சொல்றேன். அதுல வந்து ரொம்ப ஒரு thousands ஆஃப் பீப்புள் அகாமடேட் பண்ற அளவுக்கு அதோட ஸ்பேஸ் ரொம்ப பெருசு. ஸோ அங்க ஒரு ஈவெண்ட் நீங்க வைக்கிறீங்கன்னா அதோட விசிபிலிட்டி பெருசா இருக்கும். அதை வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது அது இன்னுமே வைட் ரீச் கிடைக்கும். ஆனா அதை ஏன் இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ கரைனா வந்துட்டு இப்ப கரையோட மெயின் இது என்னன்னா, எல்லாரும் வந்து வெயிட் பண்றது படம் வந்துட்டு வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓப்பனிங் வந்து கண்டிப்பா வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து இதுவரையும் இருக்கிற பஸ்ல ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் புஷ் பண்ணணும் அவங்க. பட் ஆனா கண்டிப்பா வந்து வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா வந்ததுன்னா அந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல விண்டோ இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறமா பெரிய ரிலீஸ்ன்னு பார்த்தோன்னா எதுவுமே வந்து லைன் அப்ல இல்லை. கரைக்கு வந்து பெரிய விண்டோ, கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாள் வரையும் எதுவுமே இல்லை. மே 15 வரையுமே கூட எதுவும் பெருசா பெரிய ரிலீஸ் எதுவும் இல்லை. மேஜரான தெரிஞ்ச ஒரு சின்ன இப்போ இதுவெல்லாம் 29 ஃபிலிம்லாம் வருது, May 8 வருது. பட் ஆனால் அதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற படம் எதுவுமே இல்லை. அது அவங்களுக்கு நல்ல ஒரு கிளீன். எப்போ என்ன 4th ரிசல்ட் வருது, எலெக்ஷன் ரிசல்ட் வருதுன்னா ஜஸ்ட் ஒரு 2 days 3 days பேசுவாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு முன்னாடியே வந்து இந்த படம் ஒரு 5 நாள் ஓடிடும். அந்த 5 நாள் விண்டோ வந்துட்டு கொஞ்சம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, வேர்ட் ஆஃப் மவுத் வந்து அதுக்கப்புறமா ஓடுற டைம்ல எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அது டாமினேட் பண்ணிடும். அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இந்த படத்தோட பேச்சை வந்துட்டு அப்படியே டோட்டல் டாமினேட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஓப்பனிங்கை நல்லா கொடுத்துருச்சுன்னு வச்சுங்களேன், 5 நாள்ல அவங்க நல்ல ஒரு மொமெண்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தாலும் கூட ஒரு 2 நாள் அதோட இது இருந்தா கூட ஜஸ்ட் திரும்பி கரை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே. அவங்க அந்த ஓப்பனிங்கோட அந்த இதுவை டார்கெட் பண்ணணும். அதை டார்கெட் பண்ணி கண்டிப்பா வந்து அதை எப்படின்னா இன்னும் ஒரு 4 நாள் இருக்கு. அந்த 4 நாள்ல எதனா ஒரு
கொஞ்சம் கிரியேட்டிவா பண்ணி கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணி அந்த ஓப்பனிங் எப்படின்னா கொண்டு வரணும். ப்ரோ ஜனநாயகன் 7ஆம் தேதி வந்து என்ன bro? ஜனநாயகன் 7ஆம் தேதி வராது ப்ரோ, டவுட். வரல ப்ரோ. அது ஆக்சுவலா இப்போ வரையும் வந்து இப்போ இப்போ வரையுமே அது 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 வரும் வந்துரும் அப்போ வந்துரும்னு வந்து ஜனவரில இருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை பத்தி ஒரு கிளாரிட்டியே இல்லை. அது எப்போ வரும்ன்ற ஒரு கிளாரிட்டியே வந்து மேல அதாவது நீங்களே பார்த்துருப்பீங்க, ஜனவரியில வந்துரும் இல்ல பிப்ரவரியில கண்டிப்பா வந்துரும். பிப்ரவரியில அது கண்டிப்பா வந்து எலெக்ஷன் இது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால எலெக்ஷன் முடிஞ்ச அந்த வீக்லயே வந்துரும். ஏப்ரல் 24 வந்துரும், ஏப்ரல் 30 வந்துரும். இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க ஜனநாயகனுக்கு கூட. சோ அதோட டேட் சொல்லிருக்காங்க ப்ரோ. தந்தி டிவில போட்டிருந்தாங்க நேத்து, ஏதோ மறுபடியும் பார்த்தாங்க. ப்ரோ சர்டிபிகேட் கையில வர வரைக்கும் டேட் என்ன எதுவுமே, அதாவது சொல்றேன், அதுதான் சொல்றேன், சொல்றது கரெக்ட். சர்டிபிகேட் வர வரையுமே ஜனநாயகன் ரிலீஸ் வந்துட்டு இன்னும் 10 நாள் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க. 7ஆம் தேதி ரிலீஸ்ன்றீங்க. சர்டிபிகேட் வந்து நாளைக்கு மண்டே வாங்கினா கூட டக்குன்னு அப்படியே ஒரு வாரத்துலாம் பண்ண மாட்டாங்க அவங்க. மே 15 வரையும் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். மேபி மேல வரும், பட் ஆனா மே மிட்டுக்கு மேல தான், அதாவது மே 20 அந்த டேட்ல தான் வந்து அவங்க ரிலீஸே பண்ணுவாங்க. பண்ணாலுமே அதனால இப்போ அடுத்த ஒரு 15 நாளைக்கு ஜனநாயகன் கிடையாது. ப்ரோ இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோட கேடி சென்சார் ஆயிடுச்சா? ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த வாரம் ரிலீஸ். கேடி ஆயிடுச்சு இல்ல, இன்னைக்கு கூட ஏதோ அப்டேட் போட்டிருந்தாங்க. ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. கரெக்ட். ஸோ அவங்க வந்து அதான் சொல்றேன், இப்போ அவங்க இன்னொன்னும் பார்ப்பாங்க. அவங்களோட டாக்ஸிக் வந்துட்டு ஜூன் 4 வந்து ரிலீஸ் பண்றாங்க அவங்க. அது இந்த ஆல்ரெடி அந்த படம் புஷ் ஆயிட்டு ஜூன் 4 வந்திருக்கு. திரும்பியும் வந்து அந்த படம் வந்து புஷ் பண்ண கூடாதுன்றதுனால ஷுவர் ஷார்ட்டா வந்து அந்த படம் ஜூன் 4 ரிலீஸ் ஆகி ஆகணும். கண்டிப்பா பண்ணிடுவாங்க. அதையும் வந்து அவங்க அதுக்கு மேல இது பண்ண மாட்டாங்க. ஸோ இன் பிட்வீன்ல தான் ஜனநாயகன் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுவாங்க. பண்ணா அதுவுமே வந்து எனக்கு தெரியல என்ன மாதிரி இது பண்ண போறாங்கன்னு. ஸோ பார்ப்போம். பட் இதோட கரெக்ட் வந்து கம்ப்ளீட் 14 விண்டோஸ் டைம் இருக்கு. கருப்புக்கு முன்னாடி வரையும் எந்த படமும் இல்லை. இப்பதான் அது பார்த்ததுல கருப்புக்கு அப்புறம் என்ன வருதுன்னு தெரியல. ஒரு 14 நாள் டைம், கண்டிப்பா 2 வாரம் சாலிட் ரன் இருக்கு கரெக்ட். ஆனா 29 இந்த ஃபிலிம் அதுதான் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கதான் இந்த ஃபிலிம். 29 இருக்கு பாரு. நீ ஸ்டார் வேல்யூ இல்லாத படம் எப்பவுமே வந்துட்டு ஸ்லோவான டைம் எடுத்துக்கும். ஆமா, அது எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் வந்தா கூட அதுக்கு வந்து டைம் எடுத்து 2வது வாரத்துல தான் அதோட படத்தோட ரிசல்ட்டே நம்மளுக்கு வந்து தியேட்டருக்கு வந்து ஆடியன்ஸ் புல் பண்ணும். 2வது வாரத்துல கருப்பு வருது. உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த படம் வந்து சஸ்டைன் ஆகும். ஆமா, அதுக்குமே அது மாதிரி தான் இருக்கு பிரச்சனை. இப்ப எல்லா படத்துக்கும் அப்படிதான். சோ கரெக்ட் வந்து நல்ல ரிலீஸ் டேட்டு, நல்ல விண்டோ இருக்கு. அது படத்தோட வேர்ட் ஆஃப் மவுத் வச்சு அந்த படம் வந்துட்டு இவங்க வேர்ட் ஆஃப் மவுத்தே பார்க்க கூடாது. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு விக்னேஷ் ராஜா அப்படின்ற ஒரு டைரக்டர் வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு. போர் தொழில் மாதிரி ஒரு படத்தை எடுத்த ஒரு டைரக்டர். ஸோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ படத்துக்கு ஆல்ரெடி வந்து பிஜிஎம் நல்லா வந்திருக்கு. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. ஆக்சுவலா வந்து சூப்பரான ஒரு ட்ரெய்லரு. ஸோ இவங்க கிட்ட கண்டென்ட் இருக்கு. ஆர்டிஸ்ட் வேல்யூமே படத்துல இருக்காங்க. சுராஜ் இருக்காரு, மமிதா இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஜெயராம் பண்ணியிருக்காரு. ஸோ படத்துல வந்து KS ரவிக்குமார்ல இருந்து கருணாஸ்ல இருந்து எல்லாருமே பண்றாங்க. அப்படின்னும் போது ஆர்டிஸ்ட் வேல்யூவும் சரி, ப்ரொடக்ஷன் வேல்யூவுமே சரி, படத்துல எல்லாமே வந்து இருக்கும்போது அதை அவங்க கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட இன்னும் இறங்கி அது வேற மாதிரி கொண்டு போகணும். அது ஏன் வந்து அவங்க அது தெரியல. இந்த படத்துக்கு அவங்க ஏன் வந்து மேபி அண்டர் பிளே பண்றாங்களான்னு கூட எனக்கு அது சொல்ல தெரியல. பட் ஆனா இன்ன வரையுமே அவங்க அது அக்ரெசிவா பண்ணல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி கருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாவே பாசிட்டிவா வரணும். ஏன்னா எலெக்ஷன் அந்த ஏதோ எக்ஸிட் போலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்கை பீட் பண்ற அளவுக்கு கொஞ்சம் கரெக்ட் பாசிட்டிவ் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் தான் மெயினா இருக்கு. ஏன்னா ஒன்னு ஓப்பனிங் கொடுத்துடணும். படம் ஓப்பனிங் கொடுத்துட்டா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மேட்டர் ஆஃப் டைம்ல வந்துட்டு அது ஓகே மேபி இதுவாயிடும். ஓப்பனிங் மட்டும் அந்த படத்துக்கு வந்துட்டு இதுவாச்சுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் வர்றதுக்கே வந்து ஒரு 3 இல்ல 4 நாள் வந்துட்டு அந்த வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகிற டைம்ல கண்டிப்பா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது கரெக்டா 4ஆம் தேதி ரிசல்ட். 4ஆம் தேதி ரிசல்ட் அப்போ இவங்க கரையோட டாக் அந்த இடத்துல இருக்குமா இல்ல வந்துட்டு எலெக்ஷனோட ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா எலெக்ஷனோட ரிசல்ட் தான்
எல்லா இடத்துலயுமே எல்லாருமே அதுதான் பேசுவாங்க. ஏன்னா எல்லா எலெக்ஷனும் தாண்டி இந்த எலெக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா எல்லாருமே வந்துட்டு ஆக்டிவா இருந்திருக்காங்க. எல்லா எலெக்ஷன் வாட் எவர் யார் வேணா வின் பண்ணாம போகட்டும், அதெல்லாம் செகண்டரி. பட் ஆனா இந்த எலெக்ஷன் வந்து ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒத்துக்கலனாலுமே இப்போ விஜயோட ஃபேக்டர் வந்து பெரிய புல்லிங் இந்த எலெக்ஷன். அது நான் அவருக்கு ஃபேவரா பேசுறேன் அப்படின்லாம் இல்லை. அவர் வந்ததுல அவர் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கலன்றதுலாம் செகண்டரி. பட் ஆனா அவரோட ஃபேக்டர் வந்து ஒரு சினிமா பாக்குறவங்க கூட பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இதுவா அமைஞ்சிருச்சு. ஸோ எல்லாருக்குமே பொலிட்டிக்கல் நாலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் வந்து எல்லாரும் பொலிட்டிக்கல் பேசணும் அப்படின்னு பேசுறாங்க, தெரியுதோ தெரியலையோ. பட் ஆனா வந்துட்டு அவங்க வந்து எல்லாருமே வந்து அவங்களோட இதுவை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்களே. ஸோ ஃபோர்த் வந்துட்டு கண்டிப்பா வந்து ஒரு ஒரு டிபேட் இருக்கும். அது ரிசல்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவா போனாலுமே பெரிய டிபேட் இருக்கும், நெகட்டிவா போனாலுமே டிபேட் இருக்கும், இன் பிட்வீன் வந்தாலுமே டிபேட் இருக்கும். டெஃபினட்டா அந்த டாக் பெருசா இருக்கும் 4ஆம் தேதி. எல்லார் மத்தியிலுமே இருக்கும். ஏன்னா 7th தான் பதவியேற்பு விழா, அது வரைக்குமே இருக்கும் நீங்க சொல்றது. எல்லார் மத்தியிலுமே இருக்கும். அதாவது இது வந்து எதர் இப்போ வந்து எந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலுமே எல்லார் சைட்ல இருந்துமே டாக்ன்றது வந்து டெஃபினட்டா ஒரு 2 நாளைக்கு மினிமம் நான் சொல்றேன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 23rd வந்து எலெக்ஷன் வந்துட்டு போல் ஆச்சு. மினிமம் நேத்து வரையும் அந்த டாக் நல்லாவே இருந்தது. கிட்டத்தட்ட 2 நாள் 23, 24 அதோட டாக்கு ஹெவியா இருந்தது ஆன்லைன்ல, ட்விட்டர்ல மட்டுமே. நான் சொல்றது போலிங்கே அப்படி இருந்தது. அப்பனா நீங்க யோசிச்சுக்கோங்க, 29 எக்ஸிட் போல் வந்து விடுவாங்க. நிறைய பிரைவேட் சேனல்ஸா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஏஜென்சி நிறைய பேர் வந்துட்டு எக்ஸிட் போல் வந்து விட ஆரம்பிப்பாங்க. அந்த எக்ஸிட் போல் டைம்ல அதோட டாக்ஸ் வந்து ஆல்ரெடி பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ எக்ஸிட் போல் பெருசா பேசலன்னா கூட 4ஆம் தேதி ரிசல்ட் பத்தி பெருசா பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த வேர்ட் ஆஃப் மவுத் இவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறத விட டெஃபினட்டா ஓப்பனிங் கிரியேட் பண்ணி ஆகணும். அந்த ஓப்பனிங் தான் வந்து அது அவங்களுக்கு பெரிய பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணும். கான்பிடென்டான ஒரு கண்டென்ட் எடுத்திருக்காங்க. விக்னேஷ் ராஜா டெஃபினட்டா தெரியும், அவர் வந்து படத்தை வந்து கண்டிப்பா ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு இல்லை, நல்ல ஒரு ஃபிலிம் மேக்கர் அவரு. அந்த மாதிரி ஒரு தனுஷ் கண்டிப்பா அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுமே வந்து டெஃபினட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இறங்கி அவங்க வந்துட்டு ப்ரொமோட் பண்ணலாம். இன்னும் 4 நாள் இருக்கு. அந்த ஒரு 2 நாள் 3 நாள் வந்து அவங்க இது மேட்டர் ஆஃப் டைம் தாங்க. ஜஸ்ட் ஒரு 2 நாள் அக்ரெசிவா ப்ரொமோட் பண்ணாலுமே அதோட ரீச் வந்து வேற மாதிரி கிரியேட் ஆகும். ப்ரோ இப்ப May 1 பேட்ரியாட்டோட, அதனால எதனா பாதிப்பு இருக்குமா ப்ரோ? தமிழ் டப் ரிலீஸ் பண்ணல அவங்க, அதனால பெருசா பாதிப்பு இருக்குமான்றது இல்லை. இங்க தமிழ்நாட்டுல பெருசா இருக்காது கண்டிப்பா. பேட்ரியாட் வந்து உங்களுக்கு எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா கேரளா மார்க்கெட்லயும் கல்ஃப் மார்க்கெட் அந்த ஏரியாவில தான் உங்களுக்கு அதோட இது இருக்கும், இம்பாக்ட் இருக்கும். இங்கெல்லாம் அதெல்லாம் பெருசா எதுவும் இருக்காது. கரை தான் ஆனா dominate. கரை கண்டிப்பா கேரளால அஃபெக்ட் ஆகும். ஏன்னா வந்துட்டு பேட்ரியாட் வந்து 600 ஸ்கிரீன் இருக்குன்னா அவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் 500+ இல்ல ஸ்கிரீன்ஸ். கேரளா விட்டுரு பாரு நீ. அப்போ கரை வந்துட்டு அவங்க ஓப்பனிங், அதாவது நம்ம தமிழ்நாட்டுல ஓப்பனிங் கிரியேட் பண்ணணும்ல, அதுக்கு தான் வந்து அந்த டேட் வந்து நல்ல டேட்டு. 14 days வந்து எந்த படமும் வந்து பெரிய படம் இல்லை. ஆனா அதுல வந்து ஒரு சிக்கல் இருக்குல்ல. அந்த 4ஆம் தேதி ரிசல்ட் வருதுல, அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாள்ல இருந்து எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதை பத்தியான டாபிக் தான் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப அந்த டாபிக் ஜாஸ்தியா இருக்கும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எல்ஐகே படம் வந்து ரிலீஸ் ஆன டைம்ல படம் வந்துட்டு மிக்ஸ்டான ரிவ்யூ அந்த படத்துக்கு. யாருமே எல்ஐகே பத்தி பெருசா மிக்ஸ்டா இருந்தாலுமே கூட அதை பத்தி யாரும் பெருசா நெகட்டிவாவும் பேசல, பாசிட்டிவாவும் பேசல. காரணம் வந்து ஜனநாயகனோட அந்த ஒரு அந்த ஒரு பைரசி ரிலேட்டடான திங்ஸ் தான் அதிகமா பேசினாங்க. அது டாமினேட் பண்ணிருச்சு அந்த ஸ்பீச்ன்றப்பாங்க, அந்த அந்த கண்டென்ட். ஸோ அது எப்படி லீக் ஆச்சு, அதுக்கான இது எல்லாருமே நீங்க சோசியல் மீடியா பாத்தீங்கன்னாலே நேஷனல் மீடியா வரையும் எல்லாருமே அதை தான் கவர் பண்ணாங்க. ஸோ டாக் ஆஃப் த டவுன் வந்து அந்த ஜனநாயகன் தான் இருந்தது. ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டாமினேட் பண்ணிடுச்சு. ஸோ இங்க நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு கூட வந்து எல்ஐகேல வந்துட்டு அந்த ஒரு டாக் ஓப்பனிங் வந்து கிரியேட் ஆகல. அந்த அதுதான் வந்து அதுக்கான பெரிய மைனஸ். படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றதுலாம் செகண்டரிங்க. ஆனா அது அந்த ஒரு இதுவாயிடுச்சுல. அந்த மாதிரி கரக்குமே வந்து ஒரு சிக்கல் இருக்கு. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துட்டு இவங்க அந்த 4 நாள்ல வந்து 4 நாள்ல ஒரு 5 நாள் 4 நாள்ல வந்துட்டு நல்ல ஒரு பெரிய ஒரு இது கிரியேட் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா, அந்த 2 நாள் டாக் இருந்தாலும் கூட அது திரும்பி அந்த படம் சஸ்டெயின் பண்ணி அது வந்து இது பண்ணிடும், என்னோட ஒப்பீனியன். பட் ஆனா வந்து
காமனான ஒரு இதுல பாத்தீங்கன்னா கூட, பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னாலுமே இதுதான் எல்லாரோட ஒப்பீனியனுமே இருக்கும். சுகுமார் ப்ரோ, ஃப்ளோவில் ஏதோ அண்டர் பிளேன்னு சொன்னீங்களா? சொல்லுங்க ப்ரோ, சொல்லுடா மாவீரன். அண்டர் பிளேன் ஏதோ சொன்னீங்களான்னு. வேணாப்பா, அதை பத்தி நான் பேச அந்த வார்த்தையே எனக்கு வந்து யூஸ் பண்ணாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு இப்பெல்லாம். கடைசியா அந்த அந்த வார்த்தை எப்ப யூஸ் பண்ண? குளிக்கு தானே தெரியுது. அது ஓகேபா. இது அது என்னன்னா மேபி அது வந்து ஒரு பெரிய ஸ்டாரு, அது பெரிய ஸ்டாருன்னு தாண்டி அதோட அதோட ஸ்கேல் வேற. இது எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படம் பார்த்தவங்க கூட வந்துட்டு இப்போ அப்ப தனுஷ் வந்து அவ்வளவு கான்பிடென்ட்டா போடுறாரு அப்படின்னும் போது கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இல்லாம வந்து அவர் ஓப்பனா அந்த மாதிரி மேபி அவர் படம் அவர் போடலாம் அப்படின்லாம் கூட நீங்க சொல்லலாம். பட் ஆல்ரெடி பார்த்த இப்போ ஜிவி பிரகாஷ் கூட வந்துட்டு அவரோட ரீசெண்ட் இதுல சொல்லியிருப்பாரு, நான் படம் பார்த்துட்டேன், கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து செம்மையா வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு அப்படின்ற வந்து இப்போ எல்லா சைட்ல இருந்துமே வந்து ஒரு ஒரு டாக் சொல்றாங்களே. சில டைம்ல வந்து சைலண்டா இருந்துருவாங்க. இப்போ நீங்க எல்ஐக்கோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லாம் பாத்தீங்கன்னா யாருமே நான் படம் பார்த்துட்டேன், படம் செம்மையா வந்திருக்கு அப்படின்னு யாருமே சொல்லல. நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும் அது. இந்த படத்துக்கு வந்து சொல்றாங்க, ஒரு ஹோப் இருக்கு கண்டிப்பா கரை வந்து ஒரு 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 நல்ல ஒரு படமா வந்து அவரோட இதுல இருக்கும் அப்படின்னு. ஸோ கண்டென்ட் வைஸா வந்து அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இறங்கி அவங்க தாராளமா ப்ரொமோட் பண்ணலாம். ப்ரொமோஷன் பண்றாங்க, ஆனா அது விசிபிலிட்டி கம்மியா இருக்கு. இல்ல பர்னி, விசிபிலிட்டி கம்மின்னா அப்ப பண்ணணும், இன்னும் அதிகமா பண்ணணும் தானே அர்த்தம். இல்ல இல்ல இல்ல, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசிட்டு இருந்தோம். அந்த ட்ரெய்லரு நல்ல ரீச் பிவிஆர் சேனல்ல போட்டு அதையும் காப்பி ரைட் அடிச்சு தூக்கிட்டாங்க. இந்த இதுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல. அதுதான் அந்த மாதிரி அதுதான் சொல்றேன். அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் படத்துக்கு பெனிஃபிட்டா வரும்போது அது அவங்க வந்துட்டு எந்த வேலை வந்தாலுமே அதை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி அதை கொண்டு போகணும். அது வந்து மேபி அது இவங்களோட இதுன்றதுனால இவங்க அட்லீஸ்ட் இவங்க சேனல்ல வந்து நல்ல ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்கணும், நல்ல ஒரு ப்ரொமோட் பண்ணியிருக்கணும். அதுவுமே வந்துட்டு மேபி இது அவங்களுக்கு ஒரு பெரிய லேர்னிங்கா இருக்கணும். கண்டிப்பா வந்து அதை நெக்ஸ்ட் இது டைம்ல வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணி கொண்டு வரணும். அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, தனுஷ் ஃபிலிம் வச்சு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ரீல்ஸ் விஷால் வேற ஆளக்கான இன்னைக்கு செய்தியை பேசலான்னு பார்த்தா தோழர் அதிக மேல கூப்பிடு இருந்தார், அவர் கிளம்பிட்டார். நான் ஆதி ப்ரோக்கு கால் பண்ணியிருந்தேன், திரும்பி அவர் பண்ணியிருக்காரு, நான் மறந்துட்டேன் கூப்பிட. எனக்குமே கரை மேலே பெருசாக ஹோப் இருக்குது. ஆனால் அது ஹோப் எல்லாமே ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் போர் தொழில் அண்டு இன்சைடில் அந்த சினிமா க்ளோஸ் ஹவுஸில் இருக்கிறவங்களாம் இந்த படத்தை பயங்கரமாக பில்டப் பண்ணுறாங்க. இது 2 ஹோப்பு தானே தவிர மெட்டீரியலாக இதில் வந்து பயங்கரமாக படத்தை பார்த்தே ஆகணுன்ற மாதிரி இன்னும் அவங்க மெட்டீரியல் எதுவும் விடுற. எனக்கு ட்ரைலரே சுமாராக தான் இருந்தது. பார்ப்போம். பெருசாக படம் வரப்போகுதுங்கிற ஒரு ஐயும் இல்லை. படம் வர்றதே இன்னும் நிறைய பேருக்கு தெரில. ஏன்னா இப்போ வேர்ட் ஆஃப் மவுத் பிக்கப் ஆனால் தான் உண்டு. இல்ல, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு வர ரிவ்யூஸ்லயே தெரிஞ்சிடும் வீரன். நல்ல ரிவ்யூஸ் வந்துருச்சுன்னா படத்தை மீன்ஸ் ஈஸியா வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து 9 AM தான் வேர்ல்டு வைடு ஸ்டார்ட் பண்றாங்க. பார்ப்போம். நான் பேட்ரியாட் ஏர்லி ஷோ இருக்குமான்னு தெரில. நான் அதுவுமே வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க புக்கிங். ஸோ அது பார்க்கலான்னா யூஎஸ்ல ஏர்லி ஷோ இருந்துச்சுன்னா இங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். அப்படி இருந்துச்சுன்னா எங்க ஃபர்ஸ்ட் ஷோ இருக்கோ அங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்க போவீங்களா மாவீரன்?
நான் கண்டிப்பா FDFS போயிருவேன். சூப்பர். படத்து மேல ஹோப் இருக்கு. பட் இவங்க இது வரைக்கும் டெலிவரி பண்ண மெட்டீரியல் பெருசா என்ன இம்ப்ரெஸ் பண்ணல. சாங்ஸ் ஆகட்டும், ட்ரெய்லர் ஆகட்டும். எது சொல்றீங்க? கரை நான் சொல்றேன். நான் பேட்ரியட் கேட்டேன். பேட்டரி ஆட்டுலாம் வாடகையே ஆகாதுங்க. என்னங்க அப்படி சொல்றீங்க? அதெல்லாம் ஓடிடி தான். மாவீரன் இது ரொம்ப டூ மச் மாவீரன். தியேட்டர்ல வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தா கூட போக மாட்டீங்களா? இல்ல இல்ல, எனக்கு மலையாள படத்தை அவங்க 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 ஒரு ஸ்டைல்ல பண்றாங்கல்ல, அது எனக்கு பிடிக்கும். பட் இது வந்து எல்லாரும் பண்றாங்க, நாங்களும் பண்றோம் பாருங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு ட்ரெய்லரு. ஆனா அந்த மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் கமர்ஷியலா போகும்போது எப்பயுமே வந்து சொதப்பிடுது. அது நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஐ மீன் இந்த ஒரு ஜோன்ல போறப்போ ரொம்ப தமிழ் படம் தெலுங்கு படம் அந்த ஜோன்ல ட்ரை பண்ணணும், மாஸ் கமர்ஷியலா பண்ணணும்ன்ற இதுல போகும்போது இப்ப ரீசெண்டா டொவினோ தாமஸ் படம் கூட அப்படிதான் நடந்துச்சு. ஸோ பார்ப்போம். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, இவங்க 2 பேரும் அது ஒரு நிறைய ஸ்டார் கேஸ்ட் இருக்குல்ல, அந்த ஒரு இதுல வந்துட்டு அந்த ஓப்பனிங் இருக்கும். ஆனா இவங்க ரொம்ப வந்துட்டு ஹைப் பண்ணி இது பண்ணலாம் இல்லை, இப்போ வரைக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி இதாதான் போயிட்டு இருக்கு, பெருசா இல்லை. பார்ப்போம். நேற்று தான் ப்ரெஸ் மீட்லாம் கூட வச்சாங்க. அடுத்து மம்முட்டி லோக்கால நடிக்க போறாருன்னு நினைக்கிறேன். லோக்கா பார்ட் 2. நான் வேம்பேரா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஓ அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மம்முட்டி லோகா யூனிவர்ஸ்ல ஆமா தெரியாதா ஏங்க? நீங்க லோக்கா படம் பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தேன். அது எனக்கு பெருசா செட் ஆகல. அது ரிலீஸ் டைம்ல ஓடிடியில் பார்த்தேன். ஓகே ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்லயே இருப்பாரு, செகண்ட் பார்ட்ல வருவார். லோக்கா எனக்குமே பெருசா செட் ஆகல மாவீரன், தியேட்டர்ல தான் பார்த்தேன். ஆனா நிறைய பேர் பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் இன்டர்வல் பேங்கர்னு போட்டாங்க. நான் ஆவேசம் ரேஞ்சில் ஒரு இன்டர்வல் எதிர்பார்த்தேன். இல்ல சீரியஸா சொல்றேன், அந்த இன்டர்வல் பீக் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். சீரியஸா நான் கேரளால தான் பார்த்தேன் அந்த படத்தை. ஃபுல்லா கத்திக்கிட்டே இருந்தாங்க. எனக்குமே வந்துட்டு நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒன்ஸ் அந்த குத்துனதுக்கு அப்புறம் மறுபடியும் ரிவைவ் ஆகி வந்து அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்றது மிரட்டி விட்டாங்க. எனக்கு என்னன்னா, மாவீரன் பண்ண ஆக்ஷன் சீக்வன்ஸ், அது ஆக்ஷன் டைரக்டர் தான் இந்த படத்துக்குமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணது. அந்த இதுவுமே ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ஃபுல்லா அவர் தான் பண்ணது. ஏன்னா எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு, அதனால ஒரு மாதிரி அவரே பண்ண இன்னொன்னு இருக்கு, அதுவும் மாசா இருந்துச்சு போன வருஷம். சரி தோழர் அது பேசுறது யானிக் பென். தோழர் ப்ரோ இருங்க சுமார் முடிச்சுட்டு வரேன். இருங்க, அது உண்மை நியூஸ் உண்மையா இல்லையான்னு மட்டும் சொல்லிட்டு நீங்க வந்து அடுத்த விஷயத்தை ஆரம்பிங்க. ஷூட் ரெஸ்யூம் ஆயிடுச்சுதா? அதானே கேட்டீங்க? என்ன கேட்டீங்க புரியலையே. ஏங்க அவரு போட்டுட்டாரு, இப்போ வந்துட்டு நீங்க ஷூட் ரெஸ்யூம் ஆயிடுச்சான்னு வேற. ஆயிடுச்சு சொன்னதான் நம்புவேன். நேத்தே ஆயிடுச்சு. ஓகே சூப்பர். அதான் அதே யானிக் பென் பண்ண இன்னொன்று இருந்துச்சு போன வருஷம். என்ன படம்? டியூடோட இன்ட்ரோ, தொட்டாடே பட்டாசா வெடிக்கிற 10,000 வாலா, அந்த பாட்டு. அந்த பிரதீப் வந்து இன்ட்ரோ சீனு, கரெக்டா கந்தையில நான் கரெக்டா இருப்பேன் முதுகே அந்த பாட்டு. சூப்பர். நீங்க பாத்தீங்களா ஏதாவது படம் புதுசா? என்ன புதுசா எதுவுமே வரலையடா. நான் இப்ப இந்த வாரம் ஏதாவது ரிலீஸ் ஆயிருக்கா என்ன? மைக்கிள் சைக்கிள்லாம் பார்க்கல. அடுத்த வாரம் தான் கரா போகணும். நான் மைக்கேல் ஜாக்சன் பாட்டே பார்த்ததுல அதிகமா 2 பாட்டு தான்டா பார்த்திருக்கேன். அந்த பிளாக் ஆர் ஒயிட்னு ஒரு பாட்டு பார்த்திருக்கேன், அப்புறம் அந்த டேஞ்சரஸ் அப்படின்னு ஒரு பாட்டு வரும், 2 தான் பார்த்திருக்கேன். அதுவும் பெருசா பார்த்தது நான். பிளாக் ஆர் ஒயிட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இது 2 தான் நமக்கே தெரியும். இதுல படத்தை வேற பார்த்து என்ன ஒண்ணு அப்படின்னா, அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க நல்லாலாம் இல்லை, ரொம்ப சுமாரா தான் இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. உங்களுக்கு மைக்கேல் ஜாக்சன் பிடிக்கும்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக போய் பாருங்க அப்படின்னாங்க. எனக்கு மைக்கேல் ஜாக்சன் நல்லா ஆடுவாருன்னு தெரியும், ஆனா அதை தாண்டி ஒன்றும் பெருசா ஒரு 2 பாட்டு தான் பார்த்திருக்கேன். அப்புறம் அங்கங்க அவருடைய ஸ்டேஜ் இதெல்லாம் பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். பெருசா தெரியாது, ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட் எல்லாம் கிடையாது. அதனால நம்ம என்னத்த வைக்கிட்ட அப்படின்னு வீட்லயே உட்காந்துட்டேன். ஓகே
மெய்யப்பன் வந்திருக்காப்ல. மெய்யழகன். இல்ல தோழர் சொன்ன மாதிரிதான் எனக்குமே. மைக்கேல் இந்த பட்டத்து யானையில சொல்லுவார்ல, நான் பூங்காவனத்தோட பையன், உன் அப்பனே யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி எனக்கு அவர் டான்ஸ் ஆடுவார்னு மட்டும் தான் தெரியும். அதுக்கு அதை தவிர வேற அவரை பத்தி எதுவுமே தெரியாது. மெய்யழகன் உங்க உண்மையான பேர் என்ன? ஏன் உண்மையான பேரா? பொட்டேட்டோ. பரணி. பொட்டேட்டோ. நீங்க சொல்லுங்க மெய்யழகன். என் உண்மையான பேர் வந்து கிஷோர். கிஷோர். சூப்பர். பொய் சொல்றாரு. இப்ப யார் சொல்றது நான் நம்புறது? ஏன் உண்மையான பேர் வந்து லெமன் சோர். ஒரு நிமிஷம், நீங்க என்ன வேணா வைங்க ஆதி ப்ரோ. உன் பேர் என்ன பிறக்கையிலே ஸ்மார்ட் பர்னிங்னே வச்சாங்களா? எஸ். யூ வாண்ட் ப்ரூஃப்? ஆமா, ஆதார் கார்டு. பாபா படத்துல கவுண்டமணி தான் சொல்லுவாரு, பிறக்கும் போதே மினிஸ்டர்னு பேர் வச்சு பிறந்தாங்க. அந்த மாதிரிதான் இப்ப அவர் கேக்குறாரு. பிறந்து பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டாங்க, ஸ்மார்ட் பாயா இருக்காண்டா என்ன ஸ்மார்ட் பர்னி அப்படின்ட்டாங்க. எஸ், ஸ்மார்ட் இஸ் ஜஸ்ட் a நேம், பர்னி இஸ் just a ஸ்டார். பார்த்தா ஸ்மார்ட் தான் அவன் பேரான், பர்னின்றதான் பட்ட பேரான். சும்மா இருங்க. பிறந்த உடனே ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஸ்மார்ட்னு 3 வாட்டி பேர் வச்சுட்டு அப்புறமா என்ன வெறும் ஸ்மார்ட் மட்டும் இருக்கு, ஏதாவது சும்மா பட்ட பேர் சேர்த்துக்கோன்னு சொல்லி பர்னின்றதான் பட்ட பேரா இருக்குமா? இருங்க, மெய்யழகன் உண்மையிலே உங்க பேர் கிஷோரா? ஆமா, சத்தியமா அதான். ஓகே ஓகே. ஏன் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? ஏன்டா டேய், மாவீரன் மட்டும் மாவீரன் கூப்பிடுற, மாவீரன் கிட்ட கேட்க மாட்டியா உங்க உண்மையான பேர் என்னன்னு? அவர் பேர் உண்மையான பேரே மாவீரன் தான். அவர் உண்மையான பேரு மாவீரன் தானங்க, அப்புறம் எப்படிங்க கேட்க முடியும்? பரவாயில்லங்க, கேட்க வேண்டியதானங்க. புரியலையா? அது தெரியும். எஸ்கே பேரு. என்னதான் நைட் டியூட்டி இருந்தாலும் சாயங்காலம் 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்னுங்கிறீங்க. என்னதான் நைட் டியூட்டி இருந்தாலும் சாயங்காலம் 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்ங்கிறீங்க. ஆமா, என்னங்க சுகுமார் கரெக்டா இது வரைக்கும் இருந்தாரு, என்கிட்ட பேசுற வரைக்கும் மேல வாங்கினாரு. சிம்பு பட ஷூட்டிங் அதான் சொல்றேன், அந்த அப்டேட் சொன்னே கிளம்பிட்டாரு. ஆமா, நீங்க ஆரம்பிச்சுன்னு சொன்னது உங்க தப்பு. பிரகாஷ் ப்ரோ என்னமோ பிரேக் ஆகுது, இல்ல நீங்க மியூட் பண்ணி பேசுறீங்கன்னு தெரியல. சரி பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு இல்ல ஸ்டார்ட் ஆயிருச்சா? அரசன் ட்வீட் ஆரம்பிச்சிருச்சான்னு நீங்க கேட்டீங்க, உங்கள்ட்ட கேட்டாரு. நீங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னோன்னு அவர் போயிட்டாரு. நீங்க இல்லன்னு சொல்லி இன்னொரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்திருப்பாரு. ஆமா, இது மாதிரி வாலிப்பட இது மாதிரி சிம்பரன் மாதிரி சொல்றாரு பிரகாஷ், நீ இல்லன்னு சொல்லியிருந்தா ரொமான்ஸ் நடந்திருக்குமே அப்படின்னு. இந்த அடுத்த ஆள் வந்துட்டான்ல, ஒரு ஆள் போன உடனே அடுத்த ஆள் வந்துட்டான் பாருங்க அப்டேட் கேட்க. ஆர்ஜே விஷால். இல்ல அவரு என்னன்னா ஷூட்டிங் ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னாலும், அட நீங்க சும்மா இருங்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு. உண்மையாலுமே ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. இல்லே விட்டுட்டாரு, அப்புறம் என்ன ஆரம்பிச்சிருச்சா? நேத்தே ஆரம்பிச்சிருச்சு. ஏங்க அப்டேட் கொடுக்குறாரு விஷால். ஏன் விஷால் அவரே ஸ்டோரியில போட்டு நாங்களாம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு போடுறாருல. அப்புறம் இல்லங்க, அவன் கேட்கறது இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சிச்சு, திருப்பி நைட்டுக்குள்ள இதுவாயிருக்கும், நிறுத்தப்பட்டிருக்கும். அதனால திருப்பி இப்ப ஆரம்பிச்சானா அவன் கரண்ட் இது கேட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிறான். அது எப்படி சேஃப்? ஏன்னா காலைல இருந்து நைட் வரைக்கும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள அதுக்கு வயிறு வலி வந்திருக்கும், கழுத்து வலி வந்திருக்கும், எதையாவது ஒண்ணு இருக்கும். அதனால சரி எதுக்கு கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். இல்ல நான் உங்க வாயால ஷூட்டிங் நடக்குதுன்னு நீங்க சொல்றத மாதிரிலாம் தான் எப்பயாவது சொல்றேன். நான் ஷூட்டிங் நடக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சு அந்த வார்த்தையை நான் முடிக்கிறதுக்குள்ள அங்க என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் தான் போன வாட்டி சொன்னேன். என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க எவ்வளவு பாசிட்டிவா பேசுறீங்க, அப்படி சொல்லுங்க. நீங்க எவ்வளவு பாசிட்டிவா சொல்றீங்க ஷூட்டிங் நடக்குதுன்னு. சுகுமார்னு ஒருத்தர் வர்றாரு, எப்ப பாரு நடக்காது விளங்காது நின்றோம் அப்படிங்கிறாரு. அதனால நீங்க இன்னொரு சொல்லுங்க அப்படி கேக்குறாரு. இல்ல பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் சுகுமார் ப்ரோட இத கோட் பண்ணி அடிச்சிருந்தாங்க. நீங்க தான் இன்னைக்கு படம் டிராப்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க என் தலைவன் ஷூட்டிங் போயிட்டான்னு சொல்லிட்டு போட்டு காலையில இருந்து எடுத்து போட்டு அடிச்சுட்டு. இந்த உலகத்துல ஷூட்டிங் போயிட்டான்றதையே இல்லங்க, இந்த ஷூட்டிங் போயிட்டான்றதையே வந்து ஒரு கோட் பண்ணி அடி ஜெயிச்சிட்டோம் பாத்தியாடா சார்பட்டா பரம்பரடா ரங்க வாத்தியா சிஷியன்டா அப்படின்ற மாதிரி போஸ்ட் போடலாம் இனியில மட்டும்தான் முடியும். என்னப்பா என்ன ஆயிடுச்சு, ஏதாவது பயங்கரமா நடந்துச்சா? இல்ல ஷூட்டிங் போயிட்டாரு. ஷூட்டிங் போனதையே சாதனை மாதிரி ஒருத்தன் கொண்டாட வச்சிட்டான்னா, 100 நாள்லாம் படம் ஓடிடுச்சு, இந்த 400-500 கோடியெல்லாம் அடிச்சாங்கன்னா சோழி முடிஞ்சு போல. நான் நெஞ்ச பிடிச்சி செத்துருவாங்க போல. நீ
அவ்வளவுலாம் பண்ணுச்சுன்னா இதெல்லாம் அடுத்த எங்கேயுமே 10 விட வருஷத்துக்கு மாட்டான். படம் இல்லைனாலும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த டெம்ப்ளேட் தானே பரிதாபத்துல வா வா சிக்கிட்ட வா நீ தானே அன்னைக்கு டிராப்னு சொன்ன. ஆமா ஆமா, அதே டெம்ப்ளேட்டை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க காலையில. குபீரா இருந்துச்சு டிஎல் ஃபுல்லா. சரி சொல்லுங்க அப்புறம். சுகுமார் வேற பாவம் 4 நாளா என்ன ஆச்சுன்னு தெரியல. தாவேக்காக்கு வேற எலிவேஷன் கொடுத்துட்டு இருக்காப்ல. சரி அங்கிட்டு இங்கிட்டு இது வேணாலும் லைட்டா துண்டை போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு எலிவேஷன் வேற 4 நாளா கொடுத்துட்டு இருக்காப்ல. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. எங்க தாத்தா அப்படின்னு ஏதோ தாத்தா கதையெல்லாம் போட்டு வச்சிருந்தாரு. ஆமா, நான் அதான் சொல்றேன். எனக்கு திடீர்னு திடீர்னு இந்த இதுக்குள்ள போனோம்னா, ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு ஸ்கூலுக்குள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கிட்டு இங்கிட்டு பெல்ட் அடிச்சு போயிட்டே இருப்பாங்க. ஆறா நீ சம்மந்தமே இல்லாம பெல்ட் அடிச்சு போயிட்டு இருக்காங்கன்னா அப்புறம் தான் ஞாபகம் வரும். ஓ ஸ்போர்ட்ஸ் டே வருதா, அந்த சிலம்ப பிராக்டிஸ், இந்த சிலம்பம் ஜிம்னாஸ்டிக்ஸ் அதுன்னு பெர்ஃபார்மன்ஸ் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க போல நீ அப்படின்ட்டு தோணும். அந்த மாதிரி காலையில டிஎல்குள்ள வர்றேன், சுகுமார் மண்டைக்கு கீழக்கு திக்கு திக்குன்னு குதிச்சுக்கிட்டே அங்கிட்டு பெல்ட் அடிச்சிட்டு இருக்கா. என்னையா ஆச்சு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா, இப்ப ஸ்பேஸ்ல வர ஸ்பேஸ்லயும் பெர்ஃபார்மன்ஸ் என் பேர் சூசை நான் திங்கிறது தோசை அப்படின்ற மாதிரி என்னையா ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தா சரி ஓகே இதுக்கு சரி பரணி ப்ரோ, உங்களுக்கு ஒரு நடக்கலாம் எக்ஸ்க்ளூசிவ் சார் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகிறாப்ல போல. இட் இஸ் பிரசாந்த் ப்ரோ கிட்ட ஏதோ கிளாஸ் எடுத்திருப்பாரு போல. அதுதான் பண்றாப்ல சுகுமார். இல்ல என்ன தெரியுமா, இட்டிஸ பாத்துருப்பாப்ல சுகுமார். எது ஒரு பிச்சைக்காரன் தட்டுல இவ்வளவு காசா அப்படின்ற மாதிரி இந்த ஜோக் வரும்ல, அவர் அப்படி சொல்லல, பட் அந்த ஜோக் வரும்ல, அதுல வர மாதிரி பார்த்து ஏதோ காண்டா இருக்காப்ல சுகுமார். எது பிரசாந்துக்கு மட்டும் இப்ப ஆர்டியா இருறாடே நான் எடுக்கிறேன் ஆர்டி அப்படின்ற மாதிரி இறங்கிட்டாப்ல போல சுகுமாரும். பரணி ப்ரோ, உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சொல்லிட்டா. சொல்லுங்க. கருப்புல அஜு வர்கீஸ் இருக்காரு. சூப்பர் நைஸ். இந்திரன்ஸும் இருக்காருல்ல. இந்திரன்ஸ் இருக்கிற டீசர்லயே இது பண்ணிட்டாங்க. அஜு வர்கீஸ் இருக்காரு, அது இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. சூப்பர் பரணி ப்ரோ ஒரு இந்த படம் இன்னைக்கு ஏத்தி வச்சிருக்கேன், நல்லா இருக்குமா? அது என்னடா அது புதுசா வித்தியாசமா இருக்கு. ஒருத்தருக்கு பேர் எப்படி ப்ளூரல்ல வைப்பாங்க? பர்னேஸ், ஆதித்யாஸ், விஷால்ஸ் இப்படியாடா பேர் வைப்பாங்க. இந்திரன்ஸ் என்னடா அது, என்ன கணக்குடா புதுசா இருக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இல்ல பாதி நேம் புதுசா தான் இருக்கும், விட்டுருங்க. இந்த இது வந்துச்சு இல்ல தாய் கிழவி மீன், நான் கொஞ்சம் லிட்டில் பிஸிஸா இருக்கேன் அது தெரியும்டா. அது ஓகேடா, பட் சிங்கிள் தானே இருக்கு. இந்த தாய் கிழவி மீன் வரும்ல, நான் கொஞ்சம் லிட்டில் ஸ்பீஷீஸா இருக்கேன், அப்புறமா கால் பண்றேன். நல்வரவு சொல்லிட்டு இந்த இல்ல ஏதாவது ஒரு நடிகர் படம் இருக்கிறாருன்னா இப்ப விக்ரம் 63 அப்படின்னு கொட்டேஷன் மார்க் போட்டு இப்ப இந்திரன்ஸுக்கு நானி கேங் லீடர். பிரகாஷ் ப்ரோ நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது, மொரட்டு பிரேக் ஆகுது. வயலின் வாசிக்குது, மொரட்டு வயலின். பிரகாஷ் லைட்டா சுத்தியோட பாண்டீங்கன்னா சாங்காவே ஆக்கிடலாம். ஓகே ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நீங்க கண்டினியூ. சசியின் 100 சாமி எப்ப வருது? இதெல்லாம் கிடைச்சு இல்ல இந்த சசியின் 100 சாமி பாருங்க. சசிஸ் 100 சாமின்னு அதுக்கு இன்னொரு இது கொடுத்துட்டான் பாருங்க. ஆமாண்ணே, அவர் சசியின் பூ தானே அவரு. இல்ல அந்த படம் விஷால் ப்ரோ எங்க கூட கிளாஸ்ல வருதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லங்க அது நீங்க யாரையா முத நீ எண்டு தானே போகும். அவர் யாரா? கருப்புன டீப்ல இருக்கிறாரு. அவர் யாரு? இதுல சொன்னாங்க நிஜமாவே ஸ்லீப்பர் செல் இல்லையா? உண்மையிலே சூர்யான்னு பேசிட்டு எஸ்டிஆர் சுத்திக்கிட்டு இருக்க ஒரு ஆளு. ஸ்லீப்பர் செல் அவரு எஸ்கேக்கு தான் ஸ்லீப்பர் செல். ஆமா எஸ்கேக்கு ஸ்லீப்பர் செல் கொஞ்சம். இல்ல நிஜமாவே ஒரு சிம்பு ஃபேன் நினைச்சிட்டு இருந்தீங்க. சிம்பு ஃபேன் கனவுல நினைக்காத. பாஸ்கரன்ல இல்ல வாசன்கிற பாஸ்கரன்ல மண்டே பார்த்து ஜெய்சங்கர் ஃபேன் நினைச்சேன். மனுச்சுக்க பாப்போம். சிம்பு ஃபேன் மட்டும் சொல்லாத. சிம்பு ஃபேன் தான் தோழர். மெய்யே நீ எல்லாம் சிம்பு ஃபேன் இல்ல என்ன கதை தெரியுமா? இங்க கூட கிளாஸ்க்கு வராங்களான்னு வேற கேக்குறீங்க. சம்மந்தமே இல்லாம உங்க கூட ஆக்சுவலா இப்ப என்ன தெரியுமா ஆயிரும், உங்களை பார்த்தா கிளாஸ்க்கு வர மாட்டாங்க. இந்த என்ன தெரியுமா, இந்த இதுல போனா ஏன்டா வயசானவன் அவங்க பண்றீங்க கூட அவங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு தள்ளி விட்டாங்க, இல்ல தனியா நடக்க விடுவாங்க, இல்ல போஸ் ஆனா ஐயா நீங்க போங்க அப்படின்னு. இல்ல அந்த மாதிரி நீங்க வாங்கின அடிக்கு என்னடா இப்ப ஒருத்தன் இவ்வளவு வாட்டி போஸ்ட் பண்றான், ரிலீஸ போஸ்ட் பண்ணா பரவாயில்ல, உங்க பேரை சொல்லி இன்டர்வியூ எடுக்கிறேன்னு பாடி
ஒரு ட்வீட் போட்டிருந்தாப்ல. பாடியே போஸ்ட்போன் பண்ணிட்டாருண்ணே. ஆமான் கொடுமண்ணே. பாடியே போஸ்ட்போன் பண்ணிட்டாப்ல. பாடி நாளைக்கு வருதுன்னு ட்வீட் போட்டிருக்காப்ல. ஆமா, சம்டைம்ஸ் தேதி காலவரையின்றி தள்ளி வைக்கப்படுகிறது. ஐயோ, உங்க பேரை சொல்லி ஒரு இன்டர்வியூவாச்சும் ரிலீஸ் பண்ண முடியாதா நிம்மதியா அப்படின்னு தப்பு தப்பா கேக்குது டாக்டர். இதுல என்னங்க உனக்கு இல்ல தப்பு? அவரு உங்களுக்கு பேடிய என்ன வந்து தப்பு தப்பா அவர் வேற கேக்குது? மாதிரி இல்ல விஷால் ப்ரோ பேடிய ஒரு வேற மாதிரி சொன்னார்ல, அத சொல்றாரு பிரகாஷ் bro. ஆதி என்ன வேணுங்கன்னா சொல்லுவாரு, அதெல்லாம் அவருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி சொல்றது. பேடின்றது இங்கிலீஷா இருக்கு, பாடினா தமிழா இருக்கு. அதான் பார்த்தேன். ஐயோ தமிழாய்ப்பு பரணி ஐயோன்றீங்க என்ன? இல்ல ஆக்சுவலா என்ன தெரியுமா சரியான பண்ணு, நாளைக்கு ஆக்சுவலா ஆடியோ லான்ச் வர்றப்ப வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. சரியான பண்ணுன்னா நாளைக்கு ஆடியோ லான்ச்ல பாக்குறதுல நாங்களாம் பிஸியா இருப்போம். நல்ல டெசிஷன் பேடி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் கோட் பண்றாங்க. யோ, உனக்கு எவன்டா சொன்னது போது நாளைக்கு உனக்கு ஆடியோ லான்ச் வருது வெளியேன்னு. அது கலாட்டாக்கு கொடுத்துருக்காங்க. கலாட்டா என்ன பண்ணுவான்னா 250 பாட்டா அதை ஸ்கிப் இல்ல இல்ல பண்ணி தோழர், 30 கலாட்டா episode ஸ்ட்ரீமிங் ஆக்கி, பார்ட்னர் வந்து ஜீ தமிழ் தான். கலாட்டா ரெட் கார்பெட் தான் இல்ல cover இல்ல பண்ணுது. கலாட்டா நிமிஷம் இருங்க. போட்டிருந்தாங்க. கலாட்டா ரெட் கார்பெட் வரைக்கும் தான் ஆதி ப்ரோ. இல்ல எனக்கு ஒரு நிமிஷம், அது நாளைக்கு அப்ப லைவ் வராதா? ஐயா லைவ் இல்ல விஷால் வராது ப்ரோ. வராது. லைவ் வராதா? இது இந்த ஸ்லாட் இருக்குல்லடா, அப்படி டிவில வந்துச்சுன்னா இந்த ஸ்லாட் தானே போகும். மே 1 இல்ல தோழர், அவங்களே பிராட்காஸ்டிங் பார்ட்னர் வந்து ஜீ தமிழ்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கலாட்டா வந்து ரெட் கார்பெட் தான் கவர் பண்ணுவாங்க. என்ன ஓகே. இவங்க ஒரு 4-5 நாள் தள்ளுறதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் டெக்ஸ்ட் ஃபார்மேட்லயே படிச்சிட வேண்டியதா இருக்குண்ணே. ஆமா ஆமா கரெக்ட். அப்படிதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்குது. நான் தான் சொல்றேன்ல, இந்த இது எப்படி தெரியுமா, இது பெஸ்ட் எது தெரியுமா, இந்த லைவா போட்டுறது தான் பெஸ்ட். ஆனா இது என்ன, இதுக்கு ஒரு காசு கிடைக்குது அவங்களுக்கு. இவரு வேற இருக்காப்ல இப்படி, இதுல ஜிவி இருக்காரு, இது வேற. ஆனா சாய் அனிருத் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இது இருக்கு, அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இப்போதைக்கு இருக்குல்ல. இல்லண்ணே, ஆனா எல்லா தெலுங்கு படங்களுமே லைவ் தானே பண்றானுங்க ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட். அதான்டா என்ன தெரியுமா, அவங்க வந்து அதை எப்படி பாக்குறாங்கன்னா, இது படத்துக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்க போற ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். டிவில போட நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, யூடியூப்ல போட்டா எல்லாரும் பார்ப்பாங்க, குட்டி குட்டியா ரீல்ஸா கட் பண்ணி போடுவாங்க. சோ அவங்க எதை பாக்குறாங்கன்னா, ரீச் தான் முதன்மையா நினைக்கிறாங்க. இவங்க இதுல இருந்து ஒரு 2 கோடி கிடைக்குமா, இதுல இருந்து ஒரு 1 கோடி கிடைக்குமா, பாஸ் போற வழியில ஒரு 20 ரூபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு இந்த போற வழியில குடியாரையெல்லாம் உட்காந்துட்டு இருப்பான். இந்த இதுல ஸ்கூலுக்கு போற வழியில, தம்பிங்கவா ஒரு 20 ரூபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டு போவாங்க. இந்த மாதிரி நீ எதெல்லாம் கிடைக்குதோ கிடைக்கிறதுலாம் காசை லைட்டா எப்படா கறக்கிறது அப்படின்னு இருக்காங்க. ப்ரொமோஷன்ன்றதுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை உட்கார வச்சு கிளாஸ் தான் எடுக்கணும் இனிமே. சுத்த மட்டம், மகா மட்டமா இருக்காங்க. நான் லைட்டா வன்மத்தை கக்கிக்கிறேன். இவங்க கருப்புல நீ பேசுற அது வன்மத்தை கக்குறது தாண்டா, அது நார்மலா பேசுற. ஆடியோ லான்ச் இந்த மாதிரி வந்து டிவில டெலிகாஸ்ட் பண்ணாங்க, ஓகே. கருப்பு கரையும் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் டிவிக்கு கொடுக்கணும்னு அதை வந்து இது பண்ணாங்க, ஓகே. இப்போ ஒரு ஈவெண்ட் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கே ப்ரோசோன் மால்ல, அதை எதுக்குயா வந்துட்டு மீடியாவை கவர் பண்ண விடாம தடுக்கிறீங்க? அது யாரு எதுங்க, எது கோவையில இப்ப நடந்துட்டு இருக்குடா கராசா மீட். எதுவுமே விஷால் ப்ரோ தெரியல. என்ன விஷால் ப்ரோ ஆப்போசிட் கேங் மேல வன்மத்தை இறக்குறீங்க? இல்ல வன்மத்துல இருக்கல, ஆனா அந்த லட்சணத்துல இருக்கு இவங்க ப்ரமோஷன்ஸ். விஷால் எல்லாம் கண்கொத்தி பாம்பா அந்த இது மாதிரி. விஷால் வந்து எப்படின்னா, இந்த டைம் லைன் போறதுலயே அன்னப்பறவை எப்படி உட்காந்து பால்ல இருந்து தண்ணியை தனியா பிரிச்சு அது குடிக்குமோ அந்த மாதிரி டைம் லைன்ல இருந்து கிரிக்கெட் அரசியல் எல்லாத்தையும் தூக்கிட்டு, கிரிக்கெட் அரசியல் எல்லாத்தையும் தூக்கிட்டு வேற இதை மட்டும் எடுத்து உறிஞ்சிடவேன், சினிமாவை மட்டும் தூக்க வச்சு உறிஞ்சுக்கிட்டு இருப்பான் டைம் லைன்ல. அவனுக்கே தெரியல. இல்ல அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து ட்விட்டர்ல நீங்க எல்லாருமே நிறைய பேரு டிராக்கர்ஸ் எல்லாருமே அந்த படத்தை பத்தி ரொம்ப பாசிட்டிவா சொல்றாங்க. வீர தீர சூரனி, ஆனா மக்களுக்கு தெரியவே இல்லை உண்மையாலுமே கரை வருது இல்ல. அது ரொம்ப மோசம். அது நிறைய பேருக்கு தெரியல. எவனை கேட்டாலும் அப்படி ஒரு படம் வருதா அப்படின்றான். இது கடுப்பாகுது. இது ஆமா, நம்ம என்ன பண்ணிடணும்னா, இனிமே வருஷம் இந்த அவார்டு கொடுக்குறாங்க இல்ல, அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் ஆஃப் தி இயர்னு ஒரு அவார்டை பிடிச்சி கொடுத்து விட்டுருந்தோம் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு. சூப்பரா, ரொம்ப கேவலமா பண்ணீங்க. தோணுதா அது என்ன, திருச்சிற்றம்பலம் ரொம்ப மோசமா எதுவுமே பண்ணாம வந்துச்சு. அதெல்லாம் இல்லடா எப்பா, சன் பிக்சர்ஸ் தான், ஏதாவது பேசாதடா. என்ன பண்ணாங்க சொல்றத கேளு. ரிலீஸ் வரைக்கும் நீங்க ஒரே நிமிஷம் இருங்க. கரெக்ட், ரிலீஸுக்கு அப்புறம் இதெல்லாம் புஷ் பண்ணாங்க, ஓகே. ஆனா அந்த படம் வரப்போகுதுன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஆரம்பத்துல இருந்து அந்த நெகட்டிவா தானே பேசிட்டு இருந்தாங்க. அந்த படத்துல இருந்து பாட்டு கூட
பாட்டு நல்ல ஹிட் தான்டா அந்த இந்த பாட்டு. இல்ல 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 பாட்டு எல்லாம் ஹிட் தான். ஆனா பாட்டு ஆஃப்டர் விஷுவலுக்கு அப்புறம் தான் இன்னும் பெருசா ஹிட் ஆச்சு. வீடியோ ஆமாண்டா, சாங் ஏன்னா தான் அந்த பயங்கரமா படமே ஹிட் ஆச்சு. ஏன்னா அந்த ஆமா. படமே அந்த மாதிரி படம் தான்டா. இப்ப ஒண்ணு பாரு, சன் பிக்சர்ஸ் எப்பவுமே ப்ரொமோஷன் சன் பிக்சர்ஸ் கொளுத்திருவானுங்க. என்னன்னா இந்த படத்துக்கு முன்னாடியே தெளிவா பிளான் பண்ணிட்டாங்க. அதை இல்ல இதை நம்ம 100 தான் விடுறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. நான் தான் சொல்றேன், சில படங்களை நீ அப்படின்றீங்க. 100 விடுறது ரொம்ப நல்லது. இப்போ ரிலீஸ் ஆகி திருச்சிட்டம்பலம் ஒரு மாதிரி 10 கிஸ் தெரியுமா, அதுக்கப்புறம் எவ்வளவு, அதாவது நீ சன் டிவியை வந்து திறந்து மூணுனா அதான் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி பண்ணாங்க திருச்சிட்டம்பலத்துக்கு வந்து இது அந்த ப்ரொமோஷன் வந்து அவ்வளவு பண்ணாங்க. பாட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அப்படி சேர்த்தாங்க, பயங்கரமா பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆனா இன்னொன்னு எனக்கு என்ன கடுப்பாகுதுன்னா, ரிலீஸ் பண்ணாதான் சரி. இப்ப இந்த மாதிரி படம் பேக்கிங்ல இருக்கிறதுலாம் பெரிய ப்ரொடியூசர்ஸ்ல கொஞ்சம் நினைச்சா அப்படியே கொஞ்சம் இறக்கலாமே. தானு எல்லாம் எப்படி பண்ணுவாரு? தானுவே நம்ம பாத்திருக்கோம், மஜாவா இருக்கும் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம். ஏதாவது தானு கிட்ட வந்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கெல்லாம் ஒரு 200 ரூபாய் தரோம், கொஞ்சம் தயவு செய்து போதும் ப்ரமோட் பண்ணது போதும், நல்லா இருக்கும், சத்தியமா படத்தை போய் பாத்துறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். விஷால் ப்ரோ அப்படியே நீங்க யோசிச்சு பார்த்தாலும் இட்லி கடைக்கு அவர் ஊரா மாவட்டமா போய் ப்ரொமோஷன் பண்ணாரு. மழையெல்லாம் நினைச்சு ப்ரொமோஷன் பண்ணாரு. பரணி ப்ரோ கூட அவர் சர்காஸ்டிக்கா அடிச்சிருந்தாரு, யாரும் கண்டுக்கல, அது வேற விஷயம். அப்படி இருந்துமே அந்த படம் தேட்டரிக்கல பெர்ஃபார்ம் பண்றது. ஏங்க அது மட்டும் இல்லைங்க, ப்ரமோஷன் ஒருத்தரை எந்த அளவு கொண்டு போக முடியும்ன்றதுக்கு உதாரணமா நம்ம வண்ணக்குட்டியோட அண்ணனே இருக்காப்லையே. பாருங்க, ஏன்டா இருடா அது இல்லடா, சொல்லுங்க முதல்ல 24M வச்சு ஒண்ணு பண்ணாப்ல, 24M. அதுக்கப்புறம் வந்து நீங்க அருணுஷாவா இருக்கட்டும், மாவீரனுக்கு தொடர்ச்சியா அவரோட படங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட இந்த ப்ரமோஷன் மார்க்கெட்டிங் வந்து பயங்கரமா இருக்கும். அதுவும் 24M ராஜாலாம் வந்து அவ்வளவு பண்ணாப்புல அந்த வேலைக்காரன் அந்த ஆரம்ப ஸ்டேஜஸ்ல அவரை புஷ் பண்றதுக்கு என்னன்னா, அது என்ன கொடுக்கும் உனக்குன்னா, ஒரு பெரிய விசிபிலிட்டியை கொடுத்து உனக்கு ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிடும். அப்ப என்ன ஆகும், மினிமம் கேரண்டியா ஒரு கூட்டம் தியேட்டருக்கு வந்துடும். ஆனா இப்ப நீ கர படத்துக்கு தியேட்டருக்கு மினிமம் கேரண்டியா ஒரு கூட்டம் வருதுன்றதை விட்டு படம் தியேட்டருக்கு வருதுன்றதே யாருக்கும் தெரியல. அண்ட் இன்னொன்னு, அந்த டீம்லயும் சரி யாருமே ப்ரமோஷனை ஓன் பண்ணிக்கவே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது அப்படின்னா யூஸ்வலா ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, சிங்கிள் வந்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் அதை பத்தி ட்வீட் பண்ணுவாங்க, இல்ல அடுத்த நாள் அதை பத்தி ஏதாவது ஒரு இந்த சாங் ஹேஸ் இவ்வளவு ரீச் பண்ணிருக்கு, அவ்வளவு ரீச் ஆயிருக்குன்னு ஒண்ணுமே பண்ணல. அது ஏதோ ஒரு இது மாதிரி இவங்களும் 100 பிளான் பண்றாங்களா, 100 இருப்போம் அந்த மாதிரி ஏதாவது யோசிக்கிறாங்களா? ஏன்டா டேய், ஒரு இந்த படம் சாஃப்டான படம், அது 100 பிளான் பண்ணா பரவாயில்ல, கமர்ஷியல் படத்தை எதுக்கு 100 பிளான் பண்ணணும்? ஆனா இது எனக்கு என்னமோ இது கமர்ஷியல் படம் மாதிரியே தோணல ட்ரெய்லர்லாம் பார்த்தது. இல்ல இது இன்னொன்னு இருக்கு, இதை தாண்டி இன்னொன்று இருக்கு. 10 நாள் 14 நாள் தான் இருக்கு, கருப்பு வருது, ஜனநாயகன் வர்றதா பேசிக்கிறாங்க. சோ கிட்டத்தட்ட துருவ நட்சத்திரம் விட்டீங்க சொல்லு. நீங்க வேற ஏங்க, நான் தான் சொல்றேன்ல, துருவ நட்சத்திரம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் நம்புவேன். நீங்க நம்பினாலும் அதான் நேசம் வரும். அதான்டா சொல்றேன், அது வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி சென்சார் சர்டிபிகேட்ல அந்த ஒயின்னு வெள்ளை கலர்ல ஒரு சர்டிபிகேட் வந்து அதுல துருவ நட்சத்திரம் எழுதிருந்தா அப்புறம் நான் நம்புறேன். அப்ப கூட நம்பாதீங்க, கிளைமேக்ஸ் வரைக்கும் பாருங்க. நடுவுல ஏதாவது ப்ரொடியூசர் கட்லன்னு கட்டாயி போட்டுருவாங்க இன்டர்வல்ல. அதுக்கப்புறம் போட முடியாது, எல்லா தியேட்டர்லயும் ரிலீஸ் ஆயிடும், அவ்வளவுதான். கியூப்ல இருந்து லைசன்ஸ் வந்துருச்சு, கீ வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லா தியேட்டர்லயும் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் ஓடிடுச்சுன்னா 2வது ஷோவே இப்ப படத்தை பார்த்துடணும். இதுக்கு முன்னாடி ஏதாவது படத்துக்கு அப்படி ஆயிருக்கா சொல்லுவார்? ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி செகண்ட் டே ஏதாவது பினான்சியர்ஸ் வந்து கட்டையை போட்டு படத்தை ஸ்டாப் பண்றது அந்த மாதிரி? அதெல்லாம் ஆயிருக்கே. ஏதோ ஒரு படத்துக்கு வந்து ஒரு நாள் ஷோ ஓடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஷோ ஓடி அன்னைக்கு நைட்ல திருப்பி வந்து பேசி அதை இது பண்ணாங்க. பிரகாஷ் கேட்டா தெரியும். பிரகாஷ் ரீல் ஃபேக்ஸ் கண்டென்ட் எதுக்குங்க ப்ரொடியூசர் ரைட்டர்ஸ்ல அள்ளி கொட்டிக்கிறதுக்கு? ஏதாவது நல்ல விஷயமா இருந்தா ஷேர் பண்ணலாம். ரிலீஸ் ஆகி முத நாள்லயே வந்து கடங்கார வந்து பொட்டியை தூக்கிட்டு போன ரீல் ஃபேக்ஸ்ல ஒருத்தர் பேசினாராம். இல்ல என்ன பண்றது, இதை பேசுறதுக்காக மஞ்சடி பேசிட்டு ஒருத்தர் வந்துட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு கெட்ட பேர் தான் வரும். எல்லாமே கண்டென்ட்டா தான் தோணுது, என்ன பண்ணி தொலைகிறது. சை கொடுங்க. நீ என்ன பண்ணு, கொஞ்ச நாள் இந்த இன்ஸ்டாவை லாகின் பண்ணாம நார்மலா சாதாரண மனிதர்கள் மாதிரி இருந்து பழகு.
இந்த இது எல்லைக்கையில வந்து இந்த இந்த உலகத்துல போய் இருப்பாங்கல்ல, பசுமை உலகம். அந்த பசுமை உலகத்துல அந்த மாதிரி போய் நீ கொஞ்ச நாள் இருந்துட்டு வா. உலகமா? ஆமா ஆமா, நண்பன் கூட கெட்ட வார்த்தை பேசுற பாஸ் நீ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணேன், அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன். இல்ல இல்ல என்னடா லாங்குவேஜ் யூஸ் பண்ண? எனக்கு தெரியும் தானே. உனக்கு உன்னோட ஒரே லாங்குவேஜ் வன்மன் தான். வன்மன் தான் உன்னுடைய மொழி. இல்ல நான் ஒரு வேர்ட் சொன்னேன், அதான். என்ன வேர்டு சொன்னேனே எவனும் கவனிக்க மாட்டாங்க. காலம் போற வேகத்துல அதான் பரபரப்பா போயிட்டு இருக்காங்க. சிரிச்சாங்க, 4 பேர் சிரிச்சாங்க, எனக்கு நல்லா தெரியும். என்ன வேர்ட்ஸ் மாவீரன்? மாவீரன் தெய்லகன் என்ன சொன்னார் அப்படி? பரணி ப்ரோ, உங்க இன்னொரு ஐடி நேம் வெகுலியா? இல்ல நான் இல்ல மாவீரன். அவரோட இன்னொரு ஐடி நேம் வந்து அந்த நிருன்னு ஒரு ஐடி இருக்கும்ல, அதுதான். எது நிருவா? என்னன்னு முழுசா சொல்லுங்களையா. பேரே அதான், நீரு. இதுல என்னையா இருக்கு தப்பா? அந்த ஐடியோட ட்வீட்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, வன்மத்தை டன் கணக்குல இருக்கு மத்த ஆக்டர்ஸ் மேல. நான் எனக்கு வந்துட்டு நான் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து அனுப்புறேன். எனக்கு இந்த சினிமா பரணி ரெண்டு ஐடியா வச்சிருக்கேன். சலூனோட அக்கவுண்ட் எனக்கு வந்து இன்னொரு ஐடியும் இருக்கும் விஷால் ப்ரோ. பிரின்ஸ் எஸ்கே வெரியன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்கும். எல்லா பெரிய ஃபேண்டமையும் போய் வம்பிழு பாப்ல. பரணி ப்ரோ, அது வந்து அது பரணிக்கு அசிங்கம். பரணி என்ன சொல்லுவான், இங்க பாரு என் புவர் கைஸ் ஏதோ ஐடியா காட்டி நான்றாங்க. நான் இந்த ஐடியாலேயே தினம் வந்து 2 வருஷமா 8ல இருந்து 10 வரைக்கும் வந்து டைம் வச்சு வன்மத்தை கட்டிட்டு போறேன். நான் அதுக்கிட்ட வேற தேவையே இல்லாம போய் வேற ஏதோ ஐடியில போய் வன்மத்தை கேட்கணும் அப்படின்னு. ஒரு ஐடியே மெயின்டைன் பண்ண முடியல, நீங்க வேற சும்மா இருங்க. இல்ல விஷால் ப்ரோ, அந்த ஐடி சொன்னல கடைசியா, அது வந்து தனுஷ் கல் உடைக்கிறாரு, இதை மெயின்டைன் பண்றதுக்கு கஷ்டமா இல்ல. இப்போ நான் கடைசியா ஒரு ஐடி சொன்னேன்ல, அந்த ஐடி வந்து தனுஷ் சிம்பு மேல கை வைக்காது, ஸ்ட்ரைட்டா விஜய் ரஜினி மேல தான் கை வைக்கும். அந்த பிரின்சஸ் நிருவா? ஓகே. இல்லங்க பரணி எல்லாம் வந்து ரஜினி லெவலே போக மாட்டான். ஜாக்கி ஜானு, அர்னால்டு ஸ்வாஸ்நேகரு, மைக்கேல் ஜாக்சன் எல்லாம் போய் வம்பிழுத்துட்டு இருப்பான். டே அர்ரா நீ மைக்கேல் ஜாக்சன் முட்டி மூமெண்ட் போடுவியா நீ அப்படின்னு கேட்டிருப்பான். நான் யாரையும் வம்பிழுக்கிறது இல்லை, நான் நல்ல பையன். அன்பே சிவம், பொறுமையே பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல உட்காந்துட்டு இருப்பான்ல ஒருத்தன். செல்முருகன் இருப்பாப்புல அந்த இதுல விவேக் ஜோக்ல சிங்கம்ல வந்து உட்காந்து கேரம் போர்டு ஆடிட்டு இருப்பாங்க. அதுதான் அந்த மாதிரி ரிட்டையர்ட் ரவுடியவன் இப்ப. இல்ல இன்னொரு இதுல வரும்ல, கோயில்ல லைன்ல நிக்கிறப்ப இவர் சொல்வார்ல, டேய் கலாய்க்கிறதே உன்னதான்டா, நீயே பாயிண்ட் எடுத்துற, லைன்ல வாடா அப்படின்னு வரல. அதுதான் இல்ல. இப்போ தோழர், இப்போ ஒரு ட்வீட் ஒண்ணு பார்த்தேன். ஒரு பஞ்சாப் ஒருத்தன் போட்டிருந்தான், தோக்கவே விட மாட்டேங்கிறாங்க பாட்டின்னு. அந்த தமிழ் படம் டெம்ப்ளேட் இருக்கும்ல, அதை எடுத்து தோக்கவே விட மாட்டேங்கிறாங்க பாட்டின்னு போட்டிருந்தான். அதை இன்னொருத்தன் கோட் பண்ணி கப்பும் ஜெயிக்கவே விட மாட்டேங்கிறாங்க பாட்டின்னு போட்டிருக்கான். ஆனா இந்த வாட்டி பஞ்சாப் பயங்கரமா விளையாடுறாங்க. சீரியஸா அன்டிஃபீட்டடா இருக்காங்க. இன்னொன்னு சம கேம். 260 ரன் ஒருத்தன், 265 ரன் டார்கெட்ன்றது ஐபிஎலோட ஹையஸ்ட் ஸ்கோர். அதை ஒருத்தன் ஒரு ஓவர் ஸ்பேர் வச்சு ஜெயிக்கிறான்னா கண்டிப்பா இந்த 2026 ஐபிஎல்ல ஃபைனல்ல ஆர்சிபி கூட தோத்து ரன்னர் அப் ஆக போறது பஞ்சாப் தான். ஆர்சிபி தான் டோர்னமெண்ட் வெளியே போயிடுச்சு, போலியா இருக்காங்கல்ல. ஓகே, ஆர்சிபி தான்டா சாம்பியன்ஸ், 2026 சாம்பியன்ஸ். ஒரு வருஷமா என்ன எடுத்திருக்கீங்க? 1 இயர் தானே இல்ல எப்படி? இது எத்தனை? 2 வருஷம்னா லேடிஸோட அந்த ஆர்சிபி சேர்த்தா 3. அப்படிலாம் சேர்க்காதீங்க. மென்ஸ் ஐபிஎல் 2 தான்டா இந்த வருஷம், போன வருஷம். இந்த வருஷம் இன்னும் இருங்க, பொறுமை காக்கவும் மனிதா, பொறுமை காக்க. ஆர்சிபி என்ன சேர்த்திருக்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசினா சாதாரண ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஆனாதான் ஆர்சிபி ஃபேனு. இந்த 17 வருஷம் ஜெயிக்காதப்பே நாங்க இப்படிதான் பேசிட்டு இருப்போம், வந்து பாடுறான்னு. இதுல ஒரு வருஷம் ஜெயிக்க வேற செஞ்சிருக்கோம். மேல வந்தாச்சுன்னா இந்த வாட்டி சென்னை வந்துட்டு எதுவுமே இல்ல, நீங்க அடிச்சு வந்தாச்சு மேல. இதுக்கப்புறம் போர்க்களமா இருக்கும். கோபால் இனி அடிச்சு கீழே இருக்கிறோம். இல்ல ஒரே நிமிஷம் இருங்களேன். டேய் ஒரு நிமிஷம் பேச விடுங்க.
இல்ல ஆதி, உங்களுக்கு ஒண்ணு புரியல. விஷால் ப்ரோ சென்னை மேல ஏறி வராரு, மேல ஏறி வருது, கப்படிக்க போறோம் அப்படிலாம் சொன்னா சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு என்ன ஒரு 5 நிமிஷம் பேச விடுங்க. அப்படி இந்த சூரி சொன்னா டெம்ப்ளேட் மாதிரி அப்படியே விடு அப்படின்னு. அவர் சூப்பரா சொல்லிட்டு இருக்காரு, நீங்க ஏன் கெடுக்குறீங்க? ஏங்க அந்த ரேடியோல என்ன சொல்றானோ அதை அப்படியே வந்து இங்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டென்ட் இருக்காது. ஒரு 120 செகண்டுக்கு அப்புறம் நம்ம தான் போது நம்ம விஷாலை காப்பாத்தணும். மௌனம் காக்குறேன், மௌனம். சாரி. நடுவுல கோபாலகிருஷ்ணன் ப்ரோ ஏதோ சொன்னாரு. ஆமா என்னதான் திட்டினாரு, வாய மூட அப்படின்றாரு என்ன. சரி அப்படி சொல்லுங்க. சரி அண்ணன் ஏதோ நான் யாரையும் உங்களுக்கு ஏதோ பேசிட்டு இருந்தாரு அதுக்குள்ள ஆமா கொஞ்சம் இல்லையா, ஒரு ஆட்டமே ஆடிட்டா இருக்கு இந்த ஒரு நிமிஷம் எனக்கு புரியவே இல்லை. எப்படி கோபாலகிருஷ்ணன் நான் ஏதாவது சொல்லும் போது மட்டும் போன் பண்ணுவோம் பரணி, அவருக்கு போன் பண்ணி பரணி பேசிட்டு இருக்காரு, லைனுக்கு வாங்க பேசுறீங்களா? ஆமா. ஆனா விஷாலு, நீ ரெடியா இருந்துக்க. நீ ஒரு இன்ஃபுளுசரா இருக்க, கிரிக்கெட்ல நிறைய தெரிஞ்சுக்க. உன்னை எப்படியும் இந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க அடுத்து. அங்க வாங்க இங்க கூஃபிஜன் மாதிரி போய் ஒவ்வொருத்தன்ட்டா போய் நீ பேசி இது பண்ணி கொஞ்சம் அப்பதான் ஃபேமஸ் ஆக முடியும். அதான் சொல்றேன்ல, இப்ப காலம் போற வேகத்தை பார்த்தா, நீங்க ஓட்டு போடுறது இது பண்றதெல்லாம் பார்த்தா சிஎம்ஏ அடுத்து இறங்கிடுவார் போல. ரைட், ஓகே, குஜ்லி மஸ்த் வித் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேட்ச்ஸ்க்கெல்லாம் போய் இன்ஃபுளுசர்ஸோட படம் பாக்குறது. இல்ல இன்னொன்னு சொல்ல விரும்புறேன் இதுலயும், விஷால் ப்ரோ எதுவுமே தெரிஞ்சுக்கலன்னா டக்குன்னு மேல வந்துடலாம். ஏன்னா எதுவுமே தெரியாம இருக்கிறதா ஈஸி இப்பெல்லாம். விஷால் ப்ரோ அதுதான் பெட்டரு. எதுவுமே தெரிஞ்சுக்காம இருக்க, நீங்க பாட்டுக்கு எதுவுமே தெரிஞ்சுக்காம இருந்தா திடீர்னு எதிர்க்கட்சி தலைவர் ஆயிருவீங்கன்ற மாதிரி கூட பேசிக்குவாங்க. ஒரே நிமிஷம், நல்லா வரீங்க எல்லாரும், எங்க சுத்தி எங்க வரீங்க பாருங்க எல்லாரும். ப்ரோ எதுவுமே தெரியாம தான் பரவாயில்ல. ஒரு ஆர்ஜே வந்துட்டு கோடம் பாக்குறதுக்கு ஒரு பாட்டு தெரியல இருக்கு. ஆர்ஜே வரன்ட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க கேட்கல சரியா? கோடம் பக்கத்துல ஒரு பாட்டு இருக்குவாங்க அந்த படத்துல, ரகசியமா இருக்காதுன்னு அந்த பாட்டு தெரியல அப்படி இருக்கான்னு கேட்கல. நீங்க கோடம்பாக்கம் படத்துல ஏதாவது ஐட்டம் சாங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கேட்டதே இல்லைன்ட்டாருங்க. ரகசியமானது காதல்லாம், ரகசியமானது மேட்டர்னு ஏதாவது பாட்டு இருந்துச்சுன்னா, இல்ல சீரியஸா ரகசியம் இத வந்து நான் அனுப்பிச்சுட்டு ஒரு பாட்டு இல்ல பிரேக் ஆகுது கேட்கல. ரகசியமானது காதலுக்கு போல ராத்திரி நேரத்து பூஜை இருந்தா கேட்டுருவாரு. இது நான் அவருக்கு அனுப்பிச்சுட்டு இல்ல ரகசியமானது காதலுக்கு பதிலா ரகசியமானது மேட்டர்னு ஒரு பாட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அது பரவாயில்ல, ஏங்க சுத்தி வளைச்சு பேசுறீங்க? ரகசியமானதுக்கு பதிலா ரகசிய பாட்டுன்னு சொல்லுவீங்க, கேட்டிருப்பாரு. ஐயோ கடவுளே, பாத்தியா, ஒருத்தனுக்கு மட்டும் ஒரு 4 முனையில இருந்து கவுண்டர் வருது. வரும் இத்தனை டைம் சொல்லி நீங்க பாருங்க. இல்ல கோபால் ப்ரோ வண்டியா இல்லையாடா மதுரைக்கு? அண்ணா நான் வந்துட்டேன் அன்னைக்கு நைட்டே வந்துட்டாங்க. அப்படியா? கோபால் ப்ரோ அது இன்னைக்கு நைட்டு பாக்குறேன் அந்த பாட்டை. கோரிப்பாளையம் படம் பாத்துறவா நீங்க ஊன்னு சொல்லுங்க. கோரிப்பாளையம்ன்ற பாருங்க. சாரி சாரி செருப்பு கொஞ்சம்டா உனக்கு. உனக்கு எத்தனை வாட்டிடா நான் ஒண்ணு பார்க்க சொன்னேன், ஒரே ஒரு எபிசோடு 4 மாசம் இன்னும் பார்க்கல. அது இவர் ஒருத்தர் கோடம் பார்க்க சொல்லுவாரா ரகசியமானது காதல்னு. அந்த பாட்டுல அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கும், ரகசியமான காதல் அப்படின்னா அப்படின்னு போய் பார்க்க போற இடம் நாக்கப்பங்கு போட்டுக்கிட்டா. சாதாரண லவ் பாட்டுறாது, நீ நினைக்கிற பாட்டு இல்லடா. நான் எதுவும் நினைக்கலண்ணே. ஆனா சின்ன வயசுல மதுரை சம்பவம்னு ஒரு படம் வச்சு, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அந்த படம் அத என்ன திமிரு இருந்தா நம்ம ஊரை கேவலப்படுத்துறதுக்கு அத வந்து கூட்டத்துல கட்ட தவிர்த்து விடுவோம். அந்த சத்தியமா அந்த படம் அப்ப பாக்குறப்ப நல்லா இருக்கு. அதுலயும் அனுயா சீனுக்காக சொல்றாருங்க அவரு. அனுயா சீன் அதுக்காக சொல்றாரு. அதுதான் இப்ப சொல்லலாம். அதுல ஒரு சீன் வந்துரும். அது வரைக்கும் அந்த படம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த படம் ஒரு மாதிரி எனக்கு கனெக்டே ஆகல. அவே ஆயிட்டேன் நானு. படத்துல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். என்ன படம்? மதுரை சம்பவம்னு ஒரு படம். அந்த படம் ஹெச்டி பிரிண்டே எங்கேயுமே இல்லை விஷால் ப்ரோ. அப்பா கல்யாண டிவியில பார்த்தது. சரி இதுல ஏத்தி பார்க்கணும்னு பார்த்தா தியேட்டர் பிரிண்ட் தான் இருக்கு. கலைஞர் டிவி செஞ்ச ஒரே நல்ல விஷயம் அந்த படத்தை வாங்கி அப்படியே பீரோக்குள்ள போட்டு பூட்டி வச்சதுதான். அவன் வாழ்க்கையில செஞ்ச ஒரே நல்ல விஷயம் அதுதான். அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். அந்த பாட்டுலாம் பாருங்க. விஷால், நம்ம லிங்க் கிளிக் பண்ணி போகிறதுக்கு சோம்பேறிப்படுவோம்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் ட்விட்டர்லயே போட்டிருக்கேன், பாருங்க போங்க. உங்களுக்காக போட்டிருக்கேன். நீங்க அந்த பாட்டு என்ன பார்க்கலன்றது எனக்கே வருத்தமா இருக்கு. என்ன தலைவா பார்க்க மாட்டாருங்க. ரகசியமான சீக்ரெட்ல தலைவா நான் பாத்துட்டேன்.
இதோ பாத்துட்டேன். பாத்துட்டீங்களா? அதுக்குள்ள எப்படி பாத்தீங்க? இதோ போட்டிருக்காரு சீக்ரெட் லவ்னு. சீக்ரெட் லவ் நான் எங்க போட்டேன்? ஏங்க இவருக்கு அனிமா ஒரு 2 நிமிஷம் 4 நிமிஷம் பாட்டு 1 நிமிஷம் ரியாக்ட் பண்ண மாதிரி நீங்களும் பாட்டுங்கிறீங்க. போட்டிருக்கிறது ஓ அப்படியா? ஓகே ஓகே. பரணி ப்ரோ பாதி ராத்திரின்னு ஒரு படம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், நல்லா இருக்குமா? ஓகே விடுங்க. என்ன விஷயம் bro? ஒரு நிமிஷம். இல்ல மாவீரன் அது ஆஹா ஓஹோலாம் இருக்காது. ரொம்ப ஓகே சுமாரா ஓகே, இருக்கும். இன்ஷால்லா எதை கேக்குறாரு பாருங்க அவரு. பாதி ராத்திரி மலையாளம் film. ஏங்க ஃபர்ஸ்ட் நீங்க அதை கேட்டு வாங்க. ஆதிரான்னு ஒரு சீரியல் இருக்கு எனக்கு தெரியும், சன் டிவில போடுவாங்க, அதுதான் எனக்கு தெரியும். நீங்க அவங்க சொன்னதுக்கு நீங்க சொல்ற சம்மந்தம் இல்லையே. அதான் இந்த மாதிரிதான் பேசுறோம். அப்ப அமைதியா இருக்கணும் ரூம்குள்ள இருக்கீங்களா? கோபால் ப்ரோ. அந்த மாதிரி நான் பேசுறப்ப நீங்க அமைதியா இருக்கணும். எதுக்கு வரீங்க அன்மியூட் ஆகி? மியூட்ல இருக்கணும், மியூட்ல இருக்கணும். இது வெளில வராதீங்க. பிரகாஷ் ப்ரோ இருக்காரு. அந்த புஷ்பா 2 அந்த சீன்ஸ் படம் அந்த இது கண்டுபிடிச்சிங்களா ப்ரோ? கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவரு பிடிச்சீங்களான்னு கேக்குறாரு. கண்டுபிடிச்சிட்டாரா அண்ணன்? சொல்லுங்க தலைவா. கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேக்குறேங்க உங்களை. இன்னைக்கு 2-3 பேர் பேசுறது எனக்கு சாமி கண்ணுல ஐஸ் அப்படிதான் கேக்குது. நான் பேசுறது இப்ப கேக்குதா இல்லையா? இல்ல இப்ப கேக்குது. ஆனா எனக்கும் மாவீரன் சொன்ன மாதிரி தான் கேட்டுச்சு. சாமி கண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? நோ. மாஸ்டர் என்ன இதை மட்டும் சொல்ல மாட்டாரு? நான் எவ்வளவு ஆர்வமா ஓடி வந்தேன். அவரு அந்த பில் புஷ்பா 2 ஆரம்பிச்சுன்னு ஆர்வமா வந்தேன். இல்ல ப்ரோ கண்டுபிடிக்கல ப்ரோ, நீங்க கண்டுபிடிச்சீங்களான்னு கேட்டேன் ப்ரோ. உங்களுக்கு யாருக்குனாச்சும் தெரியுமா? இல்லைங்க, நான் இன்னைக்கு காலையில இருந்து யோசிச்சு பார்த்தேன். 2-3 யூடியூப் கமெண்ட்ஸ் வந்துருச்சு, எல்லாம் தப்பா தான் வந்துருச்சு. நம்ம ஸ்பேஸ்லயே கமெண்ட்ஸ் கீழே வந்துருச்சு. அந்த அளவுக்கு மேட்ச் ஆகல, கரெக்டா. அது இது யாராவது கண்டுபிடிச்சீங்கன்னா சொல்லுங்க. இப்ப ஃபங்க் வச்சிருக்காரு, அது வந்துட்டு ராஜ்குமார் பெரியசாமி படமாண்ணே? எஸ். இல்ல அந்த படம் எதுவுமே தெரியலையே அதை பத்தி. அது வேற படத்துக்கு வச்சது, தெரியாத வரைக்கும் அப்புறம் இது மாறிடுச்சு. ஓ ஓகே. இல்ல வலைபேச்சில லைவ் லொகேஷன்ல ஷூட் போகுது, லீக் ஆகுதுன்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் எதுவும் அந்த மாதிரி தெரியலையே அந்த அதெல்லாம் படத்துல இருந்து. வந்துச்சு விஷால். அப்படியா? தூக்கிட்டாங்க. ஓ ஓகே. மகேஷ்லாம் வந்திருக்கு. ஆனா கோபாலகிருஷ்ணன் ப்ரோ, நான் உங்க மேல கோவமா இருக்கேன் ப்ரோ. போன் பண்ணி கூப்பிடுவான் பாரு, நீ போன் பண்ணி கூப்பிடுவான் கூட இவ்வளவு கியூட்டா சொல்றான் பாத்தீங்களா? பேசவே மாட்டேன் ப்ரோ. நான் வந்து இருங்க மாத்துறேன். என்னாச்சு பரணி? எனக்கு ஒரு எடிட் பண்ணி கொடுத்தாருங்க. ஆமா அது நான் பண்ணி கொடுத்து 2 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 நாளோ 3 நாளா ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், 3 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு வைக்கல. ஒரே நிமிஷம் பரணி, ஒரே நிமிஷம். ஆர்சிபி நல்லா போகுதுங்க, சூப்பரா போகுது தலைவா. ஓகே சொல்லுங்க. சூப்பர். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணி சொன்னீங்கன்னா நடக்காது. நீங்க பாட்டுக்கு ஒரு ஃப்ளோல இல்ல, நான் கமெண்ட்ல கிழிக்கிறாங்க. நல்லா போகுது. சரி நீங்க எஸ்ஆர்ஹெச்க்கு நல்லா போகுதுன்னு சொல்லு விஷால். எல்லாருக்கும் சொல்றேன், அப்படியே 10 டீமும் சொல்லிடுறேன். உங்களுக்கு 5 நிமிஷம் பிரேக், நீங்க அதை பாத்துட்டு வாங்க ஃபர்ஸ்ட். லைவ்ல வந்து தலைவா அந்த பாட்டு நாங்க ஆரம்பத்துல கேட்டேன், ரொம்ப இதுவா இருக்கே தலைவா. பழைய காலத்து பாட்டா? பழைய காலத்து பாட்டு பழைய காலத்துல தாங்க இருக்கும். இல்ல கரெக்ட் தான். அது யாரு மியூசிக் ஏதாவது சொல்லு. அதுக்கப்புறம் டீடைலா பேசுவோம். அந்த பாட்டை இப்ப கேட்க முடியாது பாரு, நீ இன்னும் கேட்டுறேன். ஸ்பேஸ் முடிச்சிட்டு கேட்டுறேன். பேஸ் முடிச்சிட்டு கேளுங்க. உங்களுக்கு நான் வீடியோவே போட்டுருக்கேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. இல்ல தலைவா கேட்டுறேன் தலைவா, சத்தியமா. நீங்க லிங்க் அனுப்பிச்சா பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லி தான் உங்களுக்கு வீடியோவே போட்டிருக்கேன். சூப்பர் சூப்பர்லாம் சொன்னா பத்தாது. ஆடியோ லான்ச் பிளான் இருக்கா? நான் ஆடியோ லான்ச் வைக்கிறதா இல்ல ப்ரோ. உங்களுக்கு வைக்க சொல்லுங்க, அதுக்கு போறதுக்கு ஐடியா வச்சிருக்கீங்க. எனக்கு கருத்துக்கு இருந்தா அபார்ட் பண்ணிருங்க. இருந்தா அபார்ட் பண்ணிருங்களா? பிளான் பண்ணேன், பட் போல. ஏதாவது டிலே ஆச்சுன்னா காரணம் நீங்க. என்னங்க பாஸ்ல 4 மணிக்குன்னு போட்டிருக்காங்க, 6 மணிக்கு தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
நீங்க 4 மணிக்கு 7 மணிக்கு போவீங்க, அதனாலதான். இல்ல பரணி ப்ரோ பிளான் பண்ணிருப்பாரு, அங்க போய் எஸ்கே சார்பா சூர்யா குஜிலி மிஸ் பண்ணலான்னு பிளான் போட்டிருப்பாரு. ஆனா ஆமா. பாஸ் கிடைக்கல. இவரு பிளான் பண்ணாலே அப்படிதாங்க ஆகும். கந்துவாக்கு ஆனா பிளான் ஒரு பண்ணாரு, நிமிஷம் ஆரியனுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. தலைவா, சாரி பிரகாஷ் இருக்கீங்களாண்ணா? இல்ல அபிஷந்த் வந்துட்டு நான் ஆக்டும் பண்ணுவேன் டைரக்டும் பண்ண போறேன், அடுத்த வருஷம் டைரக்டோரியல் பண்றேன், பிக் ஸ்கேல் ஃபிலிம்னு சொல்லியிருக்காரு. சூர்யா கதை தான் தெரியுமா? கன்ஃபார்மா? ஆமா ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ப்ரோ நான் சும்மா சொன்னேன். அவர் சும்மா சொன்னாரு. சூர்யான்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல. விஷால் ப்ரோ, உங்களுக்கு இல்லாம எங்களுக்கு இல்லாம தலைவர் தூக்கிட்டு போயிட்டாரு. தலைவருக்கு இதுதாங்க வேலை. சூர்யாக்கு இல்ல அவசரப்படாதீங்க மாவீரன், பொறுமையே பெருமை. இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலையே. ஏஜிஎஸ் என்ஓசி இஷ்யூ பண்ணிட்டாங்களா? இல்ல அஸ்வத் நம்ம சைடு வர மாதிரி இருந்துச்சு. மெய்யழகன் 8/43 ஓட ட்வீட் எல்லாம் நீங்க எடுத்துட்டு வராது. 3/48 விஷால் ப்ரோ. ஏதோ ஒண்ணு அந்த நம்பர் கூட ஞாபகம் இல்லைன்னா அந்த அளவுக்கு தான் நான் பாக்குறேன். அதனால அதெல்லாம் நீங்க நம்ப கூடாது. எஸ்டிஆர் சொல்லாத. சரி, இப்ப அடுத்த மாசம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தா என்ன பண்ணுவீங்க? ஏதாவது பாசிட்டிவா உங்க வாழ்க்கையில பேசிருக்கீங்களா மெய்யழகன்? எஸ்டிஆர்னால நெகட்டிவா? நம்ம தலைவர் ஏதாவது அனௌன்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு நிமிஷம் இருக்குல்ல. ஏதாச்சும் அனௌன்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க விஷாலா கேக்குறீங்களா? விஷால் பொறுத்த மட்டும் அவன் இது மாதிரி போய் நிற்கான். உன்கிட்ட இருக்கிறது ஒரு அனௌன்ஸ்மெண்ட், என்கிட்ட எத்தனை அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு காட்டவா? நான் ஸ்டாரே, என் பேரே அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கான்ல இருந்து ஆரம்பிப்பான். கானு கெட்டவன் அது இது நான் எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டையும் தூக்கிட்டு வருவான். என்கிட்ட எவ்வளவு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, உன்கிட்ட ஒண்ணுதானே இருக்கு அப்படின்னு. 4 அனௌன்ஸ்மெண்ட் தான் இருக்கு, வேற எதுவும் வந்தது இல்ல. ரொம்ப கம்மியான படங்கள் மட்டும் வந்து பண்ணாம போயிருக்காரு. விஷால் ப்ரோ, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் விஷால் ப்ரோ கவனிக்கிறேன், இவர் நிஜமாவே ஸ்லீப்பர் செல் தான் போல. நேற்று ஹரி டாபிக் போகும்போது கூட அவர் கோவில் படத்தை பத்தி பேசல, வேங்கைக்கு தான் முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. ஆமா, இதே வேலை. இதுல என்ன மியூச்சுவல்னு எதுக்கு நீ நாடகம் போடுற? எனக்கு வேங்கை பிடிக்கும் விஷால் ப்ரோ. எனக்கு சிங்கம் சீரிஸ் தவிர்த்துட்டு ஹரியோட காம்போல வந்து அப்ப கோயில் பிடிக்காது. கோயிலும் பிடிக்கும், ஆனா கோயிலை விட வேங்கை பிடிக்கும். கோயிலை விட உங்களுக்கு வேங்கை பிடிச்சிட்டு போட்டோங்க, அது எனக்கு பிரச்சனை இல்ல. அது எனக்கு பிரச்சனையே இல்ல. ஏன் கோயிலை பத்தி பேசலன்றதுதான் பிரச்சனை. ஹாரிஸ் பாட்லாம் கேட்டிருக்கீங்களா? அதுல எப்படி இருக்கும் தெரியுமா? பறவை முனியம்மா பாட வச்சிருப்பான் தலைவன். ராமத்துக்குமார் வரிகள் அந்த பாட்டு. ஆமா, காலேஜுக்கு போவோம். அதுல அந்த இந்த பாட்டு வருமே, அருள் அந்த பாட்டை கலாய்ச்சிருப்பாங்க. கொக்கு மீன திங்குமான்னு வையாபுரி பாடிட்டு வருவாரு அருள் படம். பாருங்களேன் மாவீரன், இப்ப பாருங்களேன், இப்ப கலாய்க்கிறது இதுதான் வேலை. இதே வேலையை சுத்தி அது அந்த படத்தை பாட்டே கிடையாது. அதான் கொஞ்ச நேரம் பேசாம இறமைகளகன், இதே வேலையா யோசிச்சுட்டு இருப்பியா? காலைல ஏஞ்சோம் எஸ்டிஆர் என்னையா எனக்கு புரியல. எஸ்பெஷலி மன்மத பாய்னு ஒரு ஐடி இருக்கும், எஸ்டிஆர் ஃபேனுங்கிற பேர்ல எஸ்டிஆர் தான் போட்டு பொழக்கும், அதை ப்ரமோட் பண்ணி கொடுப்பாரு. சரி விஷால் ராய், இப்ப தனுஷ் ஒன்னு சொல்லி இருக்காரு உங்களுக்கு எகைன்ஸ்டா. என்ன சொன்னாரு? கேஎஸ் ரவிக்குமார் வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித், தனுஷ் அண்ட் ஹூன்னு கேட்டிருக்காப்புல. நம்ம எப்பவுமே தனி ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம்னு தனுஷ் சொல்லியிருக்காப்புல. அத முதல்ல சொன்னதே நாங்க தாங்க. போயா எல்லாத்துக்கும் நீங்க பேசுறதெல்லாம் நாங்க முன்னாடி பேசிட்டோம். ஆனா என்ன தெரியுமா, ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். நெகட்டிவா வந்து இல்லடா, ரோட்ல எல்லாரும் டயர் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க எப்படின்னா பஸ்ல இருந்து கலந்து வயல்வெளிக்குள்ள ஒரு டயர் ஓடிட்டு இருக்குல்ல தனியா, உடஞ்சு உருண்டு ஓடும்ல, அந்த ஜோன். நீங்க சின்ன பசங்க ரன்னிங் ரேஸ்ல ஒரு பையன் மட்டும் திரும்பி ஆப்போசிட்ல ஓடுவாங்கல்ல. இல்லங்க, அதான் அது ஆப்போசிட்ல ஓடினா கூட பரவாயில்ல. அப்படி ஆப்போசிட்ல போறவங்க கூட ஏதாவது ஒரு ரோட்ல வந்து சேர்ந்துருவான். இவன் இந்த வரப்புல இறங்கி ஓடு தெரியுமா, வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது ஒரு டயர் உடஞ்சு உருண்டு. மெய்யழகனுக்கு கிளாஸ் எடுக்கிறியா டெய்லி? என்னன்னு நீ கிளாஸ் எடுத்துட்டு போயிடுற. அந்த ஆள் ஆத்தாத்து நாத்துறான எல்லா ஸ்பேஸ்லயும் வந்துட்டு அந்த ஆளு. ஐயோ எஸ்டிஆர் நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற. மெய்யழகன் ரெடி மெய்யழகன். ஆனா யோசிச்சு பாரு, நீ ஏதாவது ஒரு ஜோக் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு ஜோக் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜோக் அடிச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் ஜோக் அடிக்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த இடத்துல இருந்து கடந்து போயிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்டேட்டே வராது அஜித் படத்துக்கு அப்படின்னு ஒரு ஜோக் அடிச்சேன்னு வச்சுக்கேன், வலிமை அப்டேட்னு அன்னைக்கு அந்த ஜோக் செல்லாது. அப்புறம் திருப்பி ஒரு 2 வருஷம் கழிச்சு அது சொல்லும். ஆனா நீ ஒரு ஜோக்க கிட்டத்தட்ட என்னுடைய சின்ன குழந்தை பருவத்துல இருக்கும்போது அந்த ஜோக் ஆரம்பிச்சிச்சு, இன்ன வரைக்கும் அந்த ஜோக் இருந்துகிட்டே இருக்கு, அப்படியே மாத்தவே தேவையில்லை. பேஸ்புக்ல நான் வந்து இல்ல பாடுறாரு பேசுறாரு விஷால் பேசுறாரு.
இல்ல கேக்குது சும்மா சும்மா அவன் என்ன பேசுறேன். நடிக்கிறாங்க. அதான் சொல்றேன்ல, 2010 நான் Facebookல என்ன ஓட்டேனோ அந்த ட்வீட்டை அப்படியே காப்பி பண்ணி, அந்த போஸ்டை காப்பி பண்ணி இப்ப அப்படியே போட்டனால இன்னமும் பொருந்தது. தனுஷ் நிஜமாவே அவருக்கு அவர் தான் காம்படிட்டர்ன்ற ஜோன்ல போயிட்டு இருக்காப்ல. நீங்க அது கிடையாது. நீங்க எல்லாரும் ஓடுற ரோட்ல ஒருத்தர் தனிஞ்சு போறதுக்கும் யாருமே ஓடாம கலந்து தரிகட்டு ஓடுற வித்தியாசம் இருக்கு. தனுஷ்லாம் உண்மையாலுமே சூப்பர் பெர்ஃபார்மர், அதெல்லாம் உண்மைதான். நீ என்னடா ஒத்துக்கிறது பிடிக்குது எனக்கு புரியலையே. நீ என்னடா எனக்கு சிம்புவை பிடிக்குது ஃபேன்ஸ் ஒத்துக்க வேற செய்வீங்களா? ஒத்துக்கிட்டு ஆமாமா நீங்க கூட நல்ல ஆக்டர் தான் அப்படின்னுவீங்களா? பிச்சு போடுவேன். இல்ல சீக்கிரம் பிடிக்காது. யாருங்க விஷால் ப்ரோ என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் என்ன வேணா பண்ணிட்டு போட்டு எனக்கு சிம்பு தான் பிடிக்குன்றாரு. ஐயோ அப்படி இல்ல, தனுஷ பிடிக்குங்க, சிம்பு ரொம்ப பிடிக்குது இல்ல. யோசிச்சு பாருங்கண்ணே, படமே பண்ணல ஆனாலும் பிடிக்குது. ஏன் பிடிக்குது? ஏன்னா நீ பைத்தியம். விஷால் ப்ரோ, நம்ம ராஜ்குமார் பெரியசாமி கிளாஸ் விட்டு நம்ம யாருன்னு நிரூபிச்சுக்கலாம் விடுங்க. இந்த வருஷம் நீங்க 3 படம் பண்ணுங்க, 4 படம் பண்ணுங்க, அது இல்ல மேட்ரு. ஒரு படம் வரும், ஒண்ணு வரும். அந்த படம் ராஜன் வகேரா. அந்த படத்துல ஒரு செட்டு பின்னாடி இருக்கும். அந்த செட்டுல தான் அரசன் நடந்துச்சுன்னு நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்குவோம் அப்படின்னு வாங்கி. இல்ல ஒரு படம் வரும் சொல்லும் போதே ஒண்ணு வரல. இப்ப ஒரு படம் லயன் சீட்டா டைகர் அப்படின்ட்டு அந்த சலார் டீசர் டைலாக் பேசுவேன். அப்புறம் பேசாம இருக்கணும். நாட் இன் ஜுராசிக் பார்க் அப்படின்ற. அப்புறம் மெய்ய ப்ரோவோக் பண்ணிட்டு ப்ரோ. மெய்ய என்ன ப்ரோவோக் பண்ணுவீங்க? கோபால் மே 14 உங்க படத்துக்கு சேர்த்தான சப்போர்ட் பண்றாங்க. விஷால் ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி அந்த இதுல ஜுராசிக் பார்க்காவே இருக்கட்டும், ஆனா அதுக்கே இன்னும் பார்ட் 2 வரலையே. அந்த மாதிரி ஏதாவது ஆயிரப்போகுது. சலார் 2 வரலனாலும் பரவாயில்ல. விஷால் ப்ரோ நீங்க சொன்னது ஞாபகம் வருது. நேற்று அப்படியே சொல்லும் போது தலைவர் பயங்கர குஷி. அப்படியே இங்க பரணி அப்படியே ஒரு ஈவில் ஸ்மைல் கொடுக்குறாரு அப்படின்றாரு. முடிவர் ரொம்ப நேரமா ஏதோ பேச ட்ரை பண்ணாரு, பேச விடுங்க. யாருங்க? பரணி ப்ரோ. மகேஷ் சாரிண்ணா மகேஷ் டிபி அப்படி பிளாக்கா இருக்கே, எதுவுமே காட்டல. அது வேர்ல்டு. அவர் உலகநாயகன் பிஆர் ஆன சொல்லுங்க மகேஷ். ஒன்னும் இல்லப்பா, அந்த அளவுக்கு முக்கியமா எதுவும் இல்ல, அது கடந்து போயிருங்கப்பா. எஸ்டிஆர் பத்தி தான் கேட்க வந்தேன். இனிமேல் போக்கஸ் பண்றேன்னு இருக்காரு, அதை பத்தி என்ன கருத்து தெரிவிக்கிறேன்னு கேட்கலான்ட்டு வந்தேன். ஆமாண்ணே, இதுக்கப்புறம் கன்சிஸ்டன்டா இருக்க போறோம். எல்லாமே ப்ராப்பர் ரெடி ஆயிடுச்சுன்னா பக்காவா இருக்கும், எல்லாமே கரெக்டா வரும். மகேஷ், நான் நேத்து தான் காசா கிராண்ட் ஆடு வந்திருக்கு. இனிமேல் வெற்றி தான். அதுக்கு போன வாரம் மேட்ச் அரசன் ஷூட் ரெஸ்யூம் ஆயிடுச்சு. அடுத்து அஸ்வத் படம் இருக்கு. அதுக்கப்புறம் மைத்ரியோட கீர்த்தி படம் பேசிட்டு இருக்கோம். சோ எல்லாமே மேக்ஸ் கோல்டோட அடுத்த பார்ட் அதுக்கப்புறம் மைக்கேல் ஜாக்சனோட பார்ட் 2 பேசிட்டு இருக்கோம். ஆமா, ஜாம் பேக். இல்ல விஷால் ப்ரோ, இப்போ இந்த மேக்ஸ் கோல்டோட அடுத்த ஆட் எப்போ வரும்? தெரியல, ஆனா நிறைய பண்ண போறாரு. ஜாம் பேக்டா தான் இருக்க போறாரு, கொஞ்சம் பிஸியா தான் இருக்க போறாரு. எல்லாமே கரெக்டா நடக்கும். கான்ஃபிடென்ட்டா அவர் சும்மா இருந்தாலுமே பிஸியா தான் இருப்பாரு. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ. இல்ல இந்த இது ஆனா உண்மையிலே இண்டஸ்ட்ரிக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னா சூட்டுக்கிட்டு போகாம அவர்கிட்ட போய் சீண்டாம வேற ஏதாவது ஹீரோவை பார்த்து 4 நல்ல ஹீரோ வேற யாராவது உருப்படியா வளர்த்தோட பாருங்கடான்னு வேணா சொல்லணும். அப்பதான் நல்லது நடக்கும் இண்டஸ்ட்ரிக்கு. எல்லாமே கரெக்டா நடக்கும். சந்தோஷமா இருங்க. எனக்கு புரியலையே, நாங்க ஏன்டா வருத்தப்படுறோம்? நாங்க ஜாலியா தான்டா இருக்கோம். நாங்க படம் வந்தாலும் வரைக்கும் சந்தோஷமா தான்டா இருப்போம். நான் எங்க ஃபீல் பண்ணேன் புரியலையே. நாங்க யாருக்கு? நீ தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நானே சிம்புவை பத்தி பேசுறது இல்ல, டெய்லி பேசுறீங்களே, ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆயிடுது. கண்டென்ட் இருந்தா 4 பேர் பேசதான் செய்வாங்க. டெய்லி எப்படி கண்டென்ட்? அது புரியலையே, அதான் எனக்கு. அதான்டா பாரு, இன்னைக்கு பேச ஆரம்பிச்சோம் 10:03 ஆரம்பிச்சோம், மணி 10:33, 30 நிமிஷம் அசால்ட்டா கடந்துட்டோம் பத்தியா? அந்த மாதிரி கண்டென்ட் நல்ல டைம் பாஸ் ஆகுது உங்களுக்கு. ஆமா, சினி டாக் ஸ்பேஸ்ல பக்கத்து ஸ்பேஸ்க்கு ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கியா பிரகாஷ்? இதுக்கே அவனை வெளியே தூக்கி போட்டுருவாரு. ஓகே, எஸ்ஆர்ஹெச் அடி பொளந்துட்டு இருக்காங்க, பயங்கரமா விளையாண்டு இருக்காங்க.
என்ன பரணி முடிச்சுக்கலாமா? இன்னும் கேட்கலையேன்னு பார்த்தேன் பரணி. 10:33 ஆயிடுச்சு. 10:03 தாண்டி 33 ஆயிடுச்சு. இன்னும் கேட்கல. பிரகாசம் இல்ல. பிரகாஷ்லாம் புள்ள குட்டியை வச்சு போய் விளையாட போயிட்டாரு போல. இவங்க கிடக்காய பேசிட்டு இருப்பாங்க, வாங்கடா சேலங்களா நம்ம விளையாடலான்னு போயிட்டாரு போல. பிரகாஷ் ப்ரோ அன்மியூட்ல இருக்காரு, ஆனா அவரால பேச முடியல. அதனால முடிச்சுக்கலாம். இந்த வியாதி வேறையா? முடியல. சரி முடிச்சுக்கலாம். பிரகாஷ்